بسم الله الرحمن الرحيم. والسماء والطارق وما أدراك ما الطارق النجم الثاقب إن كل نفس لما عليها حافظ فلينظر الإنسان مما خلق من ماء دافق يخرج من بين الصلب والترائب إنه على رجعه لقادر يوم تبلى السرائر فما له من قوة ولا ناصر والسماء ذات الرجع والأرض ذات الصدع إنه لقول فصل وما هو بالهزل إنهم يكيدون كيدا وأكيد كيدا فمهل الكافرين أمهلهم رويدا. اللهم صل على محمد يا رب صل عليه وسلم. اللهم صل على محمد يا رب صل عليه وسلم. ஆண்கள் சத்தமிட்டு சொல்லலாம், பெண்கள் அவர்கள் கேட்கிற மாதிரி சொல்லலாம். சலவாத் சொல்ற மஜ்லிஸ் இருக்குது, சபை இந்த இடம் எல்லாம் சலவாத்தான் நிரம்பப்பட வேண்டும். பல பல சத்தங்கள் கேட்கக்கூடிய இடத்துல இந்த சத்தம் தான் நிரம்பப்படும். اللهم صل على محمد يا رب صل عليه وسلم. في كل طريقنا المنظم بسم الحمد صلوات الصلوات. اللهم صل على محمد يا رب صل عليه وسلم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. قال الله سبحانه وتعالى في القرآن الحكيم. بسم الله الرحمن الرحيم. قل لا
அஸ்அலுக்கும் அலைஹி அஜ்ரன் இல்லல் மவத்தத்தில் குர்பா. கண்ணியத்திற்கும் இந்த நன்மைக்குரிய சங்கையான இந்த நிகழ்ச்சியினுடைய தலைவர், ஸ்தாபனத்தினுடைய காலாளர், கண்ணியமிக்க நம்ம அபூபக்கர் சாஹிப் அவர்களே, மேடையிலும் முன்னிலையிலும் அமைந்திருக்கக்கூடிய அருமையான பொதுமக்களே, இந்த ஸ்தாபனத்தினுடைய கல்வி கமிட்டியினுடைய உறுப்பினர்களே, வருகை இருக்கக்கூடிய அருமையான பெரியவர்களே, போற்றுவதற்கும் மேன்மைக்குரிய அருமையான சகோதரிகளான தாய்மார்களே, ஆரம்பமாக எல்லோருக்கும் அந்த பணிவான இஸ்லாமிய காணொலி இஸ்லாத்தினை சலாம் சொல்லும் பொழுது பதில் சொல்வது வாஜிப் கடமை என்பதை உங்களுக்கு பணிவோடு ஞாபகப்படுத்திக் கொண்டு என்னுடைய சலாத்தினை சொல்லிக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் மகத்தான பேரருளாலே நம்முடைய சகோதரர்கள் பல பேருடைய சிறந்த ஒரு ஒத்துழைப்பு காரணத்தினாலே மிக பிரம்மாண்டமான இந்த நிகழ்வு இங்கே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நேரம் துஹாவுடைய நேரம், இந்த நேரம் துஹாவுடைய நேரம். இந்த நேரத்தை பற்றி மாத்திரமே ரொம்ப நேரம் பேசலாம். ஆனால் நேரம் துஹாவுடைய நேரம்ங்கிறதா அதை பற்றி ஒரு வார்த்தை. அல்லாஹ் தஆலா குர்ஆன் ஷரீஃபிலே இந்த துஹா என்ற பெயராலே ஒரு தனி சூறாவை அமைத்திருக்கிறார். வத்துஹா வல்லைலி இதா சஜா மா வத்தஅக ரப்புக வமா கலா. வத்துஹா இந்த அரபியிலே இந்த சூரா இருக்கிறது, அதற்கு பெயரே துஹா. இந்த துஹாவுடைய நேரம், இந்த நேரம் சுவனத்தின் நேரம். சுவனத்தில் வந்து துஹாவுடைய நேரம் தான் இருக்குமா? அல்லாஹ் எல்லோருக்கும் அந்த நசீபை தந்தது வேண்டும். சுவனத்தில் இருக்கக்கூடிய இந்த நேரம் இருக்கிறதே, கடுமையான உஷ்ணமோ ரொம்ப குளிரோ இருக்கிறாரு. நல்லா குர்ஆன்ல சொல்லுது, துஹாவுடைய நேரம் போல் இருக்கிறது. அதே போல இந்த துஹாவுடைய இந்த நேரத்தில் தான் இமாம் வாசிர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தன்னுடைய தஃசீரிலே சொல்வார்கள், கலீமுல்லாஹி மூஸா அலைஹிஸ்ஸலாம் இடத்தில் அல்லாஹ் உரையாடிய நேரம் இந்த துஹாவுடைய நேரம். அல்லாஹ் தஆலா கலீமுல்லாஹ் இடத்தில் உரையாடிய நேரம் இந்த துஹாவுடைய நேரம். அதே போல மூஸா அலைஹிஸ்ஸலாமை எதிர்த்து சூனியக்காரர்கள் நின்றார்களே, அந்த சூனியக்காரர்கள் எல்லோரும் சுஜூது செய்து அல்லாஹ்வுக்கு முன்னால் பரிசுத்தமான அடியார்களாக மாறிய நேரம் இந்த துஹாவுடைய நேரம். இந்த துஹாவுடைய நேரத்திலே நாம் எல்லாம் ஒன்று கூடியிருக்கிறோம். ஒரு பழக்கத்தை இன்ஷா அல்லாஹ் நடைமுறையில் ஆக்கலாம். ஹதீஸிலே வருகிறது, இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் அவர்கள் தங்களுடைய முஸ்னதிலேயும் அல்லாமா இப்னு மாஜா ரஹ்மத்துல்லாஹி தங்களுடைய கிதாபில் சொல்வார்கள், கான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுஸல்லி துஹா அர்பஅ ரக்அத்தின் வ யஸீது மா ஷாஅல்லாஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே துஹாவுடைய தொழுகையை குறைந்தது 4 ரக்அத்துகள் தொடர்ந்து தொழுவார்கள். சில நேரங்களில் அதை விட அதிகப்படுத்துவார்கள். ஆனால் அதிகபட்சமாக அவர்கள் பெரும்பாலான நேரங்களில் 4 ரக்அத் தொழுவார்கள். 2 ரக்அத்தா இன்ஷா அல்லாஹ் தொழலாமா? மக்களுக்கு வச்சுக்காரு. நம்முடைய வாழ்க்கையில் ஒரு அமல் கூடுவதற்கு இந்த நேரத்தில் அல்ஹம்துலில்லாஹ் துஹாவுடைய தொழுகை நிறைய பேர் தொழுகிறாங்க. குறிப்பா தாய்மார்கள், பெரியவர்கள், மதரசாவில் நாங்கள் பாடவாதி கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரத்திலே பார்ப்போம், எவ்வளவு பேர் அந்த நேரத்தில் தங்களுடைய கடைகளில் இருந்து இடங்களில் இருந்து அந்த இடத்திலே வண்டியை நிறுத்திவிட்டு உடனடியாக அவர்கள் உதவு செய்துவிட்டு துஹா தொழுது செல்லக்கூடிய அந்த நடைமுறையை காண முடியும். துஹாவுக்கும் ரிஸ்க்குக்கும் ரொம்ப தொடர்பு இருக்கிறது. துஹாவுக்கும் ரிஸ்க்குக்கும் ரொம்ப பெரிய தொடர்பு இருக்கிறது. அதனால துஹாவுடைய தொழுகையை இன்ஷா அல்லாஹ் நாம் நீயத் வைத்துக் கொள்ள வேண்டும். நாளையிலிருந்து நேமமாக தொடக்கூடிய ஒரு பழக்கத்தை, என்ன ஒரு மனிதனிடத்தில் சுன்னத்தான அமல்கள் எப்பொழுது பேணுதலாக வந்துவிட்டதோ ஒரு பரதும் கூட அவருக்கு தவறாது. சுன்னத்து பேணுதலாகிவிட்டால் பரது தவறாது. இமாம் அபூ தாவூத் ரஹ்மத்துல்லாஹி தன்னுடைய கிதாபில் ஹதீஸை பதிவு செய்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மனிதனுடைய உடம்பிலே 360 மஃசல், மஃசல்னா மூட்டு, இந்த கை விரல் இருக்குது, முதல்ல மடக்கலாம் மேற்பகுதியில, அதுக்கடுத்து ஒரு மடக்கு மடக்கலாம், 3வது மடக்கலாம். இந்த மடக்கும் இடத்துக்கு பூரா மஃசல் சொல்றாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மனிதனுடைய உடம்பிலே 360 மஃசல்கள் இருக்கிறது. இந்த மடக்கக்கூடிய இடம், கை இப்படி மடக்கலாம், நீக்கலாம், இன்னும் இந்த பக்கம் அதுக்கடுத்து மடக்கலாம்,
சொல்லிட்டு சொன்னாங்க, இப்படிப்பட்ட பயிலம் எக்கதிர் இந்த அமல்களை எல்லாம் உங்களுக்கு செய்ய முடியலன்னு சொன்னா தொழுகை இந்த 360 மஸ்ஸல்களுக்கு உண்டான சுக்குராக சதகாவாக ஆகிவிடுவது சொன்னார். துஹா பழக்கத்தில் இருந்தால் அல்லாஹ் தஆலா தந்த இந்த 360 மஸ்ஸல்களுக்கும் இந்த மடிப்புகளுக்கும் நன்றியாக துஹாவுடைய 2 ரக்காத் போதுமானதுன்னு சொல்லி கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால இன்ஷா அல்லாஹ் துஹாவுடைய தொழுகையை நாளையிலிருந்து எல்லாருக்கும் வச்சிடலாமா? மக்களே அதனுடைய கண்ணியத்தை உணர வேண்டும் என்பதற்காக இந்த ஹதீஸை நான் சேர்த்து சொன்னேன். அதே போல அதற்கு அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இமாம் புகாரி அவர்களும் இமாம் முஸ்லிம் அவர்களும் ஹதீஸிலே பதிவு செய்கிறார்கள். ஔசானி கலீலி, அபூ ஹுரைரா சொன்னார்கள், என்னுடைய கலீல், என்னுடைய நண்பர், என் உயிருக்குரிய தோழர் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு 3 வசியத்தை செய்தார்கள். மாசம் முன்னா நோன்பு வச்சிருங்க, தூங்குறதுக்கு முன்னால வித்திர தொழுதுங்க. அதெல்லாம் விளக்குறதுக்கு நேரம் இல்லை, ஏன் சொன்னாங்க, மாதம் 3 நாள் நோன்பு வச்சிருங்க, தூங்குறதுக்கு முன்னால வித்திர தொழுதுங்க. அதே மாதிரி ஒரு ரக்காத்தையும் துஹாவுடைய தொழுகை 2 ரக்காத்தாவும் தினந்தோறும் தொழுதுவாங்க. மறக்காம காரியத்தை செய்யுன்னு சொல்லி என்னுடைய கலீல் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு சொல்லி தந்தார்கள் என்று இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இமாம் முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அபூ ஹுரைரா அவர்களுடைய ஹதீஸை வாசிக்கிறார். அதனால இந்த துஹாவுடைய நேரம் பாக்கியமான நேரம். காலையில் ஒரு 8:30 ஆரம்பிக்குது. லொஹருடைய உச்சிக்கு முன்னால், சூரியன் உச்சிக்கு வர்றதுக்கு முன்னால் உள்ள அந்த இடைப்பட்ட நேரம் இருக்கிறது துஹாவுடைய நேரம். அதனால் துஹாவுடைய சின்னத்தான தொழுகையை நீயத்து வைத்து குறைந்தது 2 ரக்காத்து, 4 ரக்காத்து, அதிகபட்சமாக 8 ரக்காத் தொடக்கூடிய ஒரு நடைமுறை ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்று ஆரம்பமாக நான் கேட்டுக்கொள்கிறேன். துஹாவுக்கு ரிஸ்க்கு ரொம்ப தொடர்பு இருக்கு. ஏன்னா துஹா தொழுதுக்கு என்ன துஆ ஓதணும் வருது, அந்த துஆவிலே வருது, அல்லாஹும்ம இன்கா ரிஸ்கி ஃபிஸ் ஸமாஅ ஃபஅன்ஸில்ஹு வ இன்கா ஃபில் ஃபஅஃரிஜுஹு வ இன்கா முஅஸ்ஸிரன் ஃபயஸ்ஸிர்ஹு வ இன்கா பஈதன் ஃபகர்ரிபுஹு வ இன்கா ஹராமன் ஃபதஹிர்ஹு. யா அல்லாஹ், என்னுடைய ரிஸ்கை நீ வானமண்டலத்தில் வைத்திருந்தாலே இறக்கி அருள்வாயாக, பூமியிலே வைத்திருந்தாலே வெளியாக்கி அருள்வாயாக, கஷ்டமான நிலையில் இருந்தாலே லேசாக்குவாயாக, தூரமாக இருந்தால் எனக்கு நெருக்கமாக்குவாயாக, ஹராமாக இருந்தால் அதை பரிசுத்தப்படுத்துவாயாக. அதனால் துஹாவுக்கு ரிஸ்க்கு ரொம்ப பெரிய தொடர்பு இருக்குது. நேமமாக இந்த பழக்கத்தை வைத்துக் கொள்ள வேண்டும் என்று ஆரம்பமாக இந்த இடத்தில் நான் பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். அருமையான பெருமக்களே, அதே மாதிரி ஃபாத்திமா நாயகிக்கும் இந்த சபர் மாதத்துக்கும் என்ன சம்பந்தம்? ரமலான் மாதத்துல ஃபாத்திமா நாயகி இருந்தாங்க, இப்ப எதுக்கு அவருக்கு அவர் நினைவு நாள் நிகழ்ச்சி வைக்கிறோம் என்று சொன்னால், பெருமக்களே, சபர்ங்கிறது ஒதுக்கப்பட வேண்டிய மாதம் அல்ல. சபர் முதஃபர், வெற்றிக்குரிய மாதம், வெற்றிக்குரிய மாதம் சபருடைய மாதம். இந்த சபருடைய மாதத்தில் தான் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கா நகரத்திலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் புறப்பட்டது. சபர் மாதத்தில் மக்காவிலிருந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத் புறப்பட்டார்கள். இஸ்லாமிய வரலாற்றிலே அதை கொண்டுதான் ஆண்டு கணக்கே கணக்கிடப்படுகிறது. மகத்தான வெற்றி அதை கொண்டுதான் உலகத்திலே இஸ்லாம் அறிமுகமானதும் மக்களிடத்திலே பிரபலமானதும் அது ஹிஜ்ரத்தை கொண்டுதான். அதனால் அந்த ஹிஜ்ரத் நடந்தது இந்த சபருடைய மாதம். அதே மாதிரி கைபருடைய வெற்றி, கைபருடைய வெற்றிங்கிறது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப ஆழ்த்தப்பட்ட வெற்றி, மிக ஆழ்த்தப்பட்ட வெற்றி. அந்த வெற்றி ஏற்பட்ட மாதம் இந்த சபருடைய மாதம் தான். ஃபாத்திமா நாயகி என்ன தொடர்பு என்றால், ஃபாத்திமா நாயகிக்கும் அதற்கு அலி இப்னு அபீ தாலிப் அவர்களுக்கும் நிக்காஹ் நடந்ததும் இந்த சபர் மாதத்திலே. ஃபாத்திமா நாயகிக்கும் அலி ரலியல்லாஹு அவர்களுக்கும் நிக்காஹ் நடந்ததும் இந்த சபருடைய மாதம். அதனால சபருடைய மாதம் என்பது ஒதுக்கப்பட வேண்டிய, எந்த நாட்களும் மாதங்கள் ஒதுக்கப்பட வேண்டியது அல்ல பெருமக்களே. அதை விட சிறந்த மாதங்கள் இருக்கிறது என்று வேண்டுமானால் வைத்துக் கொள்ளாமல் ஒதுக்கப்பட வேண்டியது, கழிக்கப்பட வேண்டியது என்று எந்த நாட்களும் இல்லை என்பதை உணர்த்துவதற்காகவும் இது இங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. ஃபாத்திமா நாயகியுடைய நினைவு நாள்ங்கிறது ரமலானுடைய மாதம் 3வது நாள், 3வது பெற. ஆனா நம்ம ஊர்ல 12வது தான் ஓதுறாங்க. அது என்ன காரணம் சொல்றாங்கன்னா, அதாவது ஃபாத்திமா நாயகி 12 ஒரு ஆள் கூட சொல்லல, 3வது நாள் தான் ரமலான் 3 தான் அவங்களுடைய நினைவு நாள். ஆனா ஊர்ல எல்லாருமே 12 அன்னைக்கு வச்சிருக்காங்கன்னு சொன்னா, ஹதீஸ்ல ஒரு செய்தி வருது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் ஆனதுக்கு பின்னாலே 6 மாதம் கழித்து ஃபாத்திமா நாயகி வஃபாத் என்று ஒரு செய்தி வருகின்ற காரணத்தினாலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் ஆனது ரபியுல் அவ்வல் மாதம் 12ஆம் நாள். ரபியுல் ஆகிர், ஜமாதுல் அவ்வல், ஜமாதுல் ஆகிர், ரஜபு, ஷஅபான், ரமலான் 6 மாதம். அது பிற 12, அதனால இது 12. 6 மாதம் வச்சதுனால அது 12 என்று வைத்திருக்கிறார்கள். இல்லை என்று சொன்னால் 3 தான் அவருடைய நினைவு தான். அருமையான பெருமக்களே,
அஹ்லுல் பைத் ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பம். இன்னைக்கு அந்த குடும்பத்தால் ரசூலுடைய குடும்பத்திற்கு செய்ய வேண்டிய அளவுக்குள்ள கண்ணியம் செய்யப்பட்டிருக்கிறதாங்கிறத யோசிக்கிறேன். அஹ்லுல் பைத்ங்கிறது சாதாரணமானது. அல்லாஹ் குர்ஆனில் சொல்றான், இன்னமா யுரீதுல்லாஹு லியுذهب عنكم الرجس أهل البيت ويطهركم تطهيرا. நபியினுடைய குடும்பத்தாரை அல்லாஹ் தஆலா எல்லா நிலையிலும் பரிசுத்தப்படுத்தினான் என்று அல்லாஹ் சொல்றான். நபியினுடைய குடும்பத்தார் என்றால் முன்னால் எடுத்து பார்த்தால் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நெருப்பு குண்டத்திலே தூக்கி போடப்பட்டதற்கு பின்னாலே ஒரு முடி கூட கருகாமல் அல்லாஹ் தஆலா இருந்து வெளியாக்கினானே, அப்படிப்பட்ட அற்புதமான தன்மை உள்ள கலீலுல்லாஹி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய அருமையான மகனார். யாருடைய கால் தளத்திலிருந்து அல்லாஹ் தஆலா உலகெல்லாம் தன்னுடைய தேட்டத்தை தானத்தை தீர்த்துக் கொள்ளக்கூடிய அற்புதமான சுனை நீர் ஊற்றாக அல்லாஹ் தஆலா தந்தானே, ஜம்சம் என்ற அந்த புனிதமான நீரை அல்லாஹ் தஆலா அதற்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய அருமையான பிள்ளை இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுடைய கால் தளத்தில் அல்லாஹ் தஆலா ஒதுக்கிச்சு. முன்னால் இருந்தாலும் பாக்கியவான்கள், பின்னாலும் பாக்கியம். அஹ்லுல் பைத்தினுடைய கண்ணியம் என்னன்னு சொன்னா அல்லாஹ் தஆலா குர்ஆன் ஷரீஃபிலே சூரத்து ஷூரா, ஷூரா ஒரு சூரா இருக்கு, அதுக்கு பேர் ஷூரா, ஆலோசனை அதுக்கு அர்த்தம். அந்த ஷூரா எந்த சூராவிலே 23வது வசனத்திலே அல்லாஹ் தஆலா சொல்றான், நாயகமே இந்த மக்களுக்கு சொல்லுங்க, நாயகமே இந்த மக்களுக்கு நீங்க கேளுங்க, லா அஸ்அலுக்கும் அலைஹி அஜ்ரன் இல்லல் மவத்தத பில் குர்பா. மக்களே, உங்களுக்காக நான் படக்கூடிய கஷ்டத்திற்கு, உங்களுக்காக நான் செய்யக்கூடிய சேவைகளுக்கு, உங்களுக்காக அப்படத்தில் நான் என்னென்ன உயர்ந்த காரியங்களுக்காக பாடுபடுகிறேனோ அதற்காக நீங்கள் எனக்கு எந்த கூலியையும் தர வேண்டியதில்லை. சல்லாசனோடு கேட்கல, அல்லாஹ் கேட்க சொல்கிறார், குல் நாயகமே நீங்க கேளுங்க, சொல்லுங்க, லா அஸ்அலுக்கும் அலைஹி அஜ்ரா, உங்களுக்கு நான் எந்த பகரத்தையும் எந்த கூலியையும் கேட்கவில்லை, இல்லல் மவத்தத பில் குர்பா, என் உறவினர்களை நீங்கள் நேசிக்க வேண்டும், என்னுடைய உறவினர்களை நீங்கள் நேசிக்க வேண்டும் என்று நீங்கள் கேளுங்கள் நாயகமே என்று அல்லாஹ் தஆலா குர்ஆன் ஷரீஃபின் வழியாக சொல்லி காண்பித்தார். நமது உயிரின் மேலான கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் தங்களுடைய முஸ்னதிலே இந்த ஹதீஸை பதிவு செய்வார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகான உதாரணம் சொல்றாங்க. இன்ன மஸல அஹ்லி பைத்தி, என்னுடைய அஹ்லுல் பைத்திற்கு உதாரணம் என்ன தெரியுமா? மஸலு ஸஃபீனத்தி நூஹ், நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய கப்பலை போல. நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய கப்பலை போல உலகத்திலே தப்பிப்பதற்கு அந்த காலகட்டத்தில் அந்த நேரத்தில் வேறு எந்த வழியும் இல்லை. அந்த நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய கப்பலை போல மன் ரகிபா நஜா ஓமன் தஸல்லஃப அன்ஹா ஹலக, அதில் ஏறியவன் பிழைத்தான், ஒதுங்கியவன் ஹலாக்காகிவிட்டான் என்று சொன்னார். அதனால் அஹ்லுல் பைத்திலே கண்ணியங்கிறது சாதாரணம். அந்த அஹ்லுல் பைத்திலேயே மிக உன்னதமான நிலையிலே, மிக உன்னதமான நிலையிலே உலகத்தில் உண்டான அஹ்லுல் பைத்துகளுக்கெல்லாம் தாய் அன்னை பாத்திமா அவர்கள். உலகத்தில் உண்டான அஹ்லுல் பைத் நபியினுடைய குடும்பத்தார்கள் யார் இருக்கிறார்களோ எல்லோருக்கும் தாய் அன்னை பாத்திமா அவர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், முஸ்லிம் ஷரீஃபிலே ஒரு ஹதீஸ் வருகிறது, ஒரு நாள் மக்களிடத்தில் கத்தீபாக பிரசங்கியாக எதிர்த்து நின்றார். ஐயுஹன் நாஸ், மக்களே, இன்னமான பஷரும் யூசிக்கு அன் யஅதீனி ரசூல் ரப்பி, எனக்கு ஒரு நாள் மலக்குல் மௌத் வந்து என்னை அழைத்து செல்லலாம். ஃபௌஜி, அவர்கள் அழைக்கும் பொழுது நான் பதில் சொல்லி விடுவேன், ஆனால் உங்களுக்கு 2 பொக்கிஷங்களை விட்டு சொல்கிறேன், ஞாபகம். வானத்தாருக்கும் வீட்டும் சகலை 2 பொக்கிஷங்களை விட்டு சொல்கிறேன். இமாம் முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தன்னுடைய கிதாபிலே பதிவு செய்கிறார்கள், அவ்வலுமா கிதாபுல்லாஹ், அதில் முதலாவது அல்லாஹ்வுடைய வேதம், ஃபீல் ஹுதா வன் நூர், ஹிதாயத்தும் மனிதருக்கு பிரகாசமான வழிகாட்டுதல் ஒளியும் உள்ள அல்லாஹ்வுடைய வேதம். வஅஹ்லு பைத்தி, இரண்டாவது என்னுடைய குடும்பத்தார் சொன்னார். வஅஹ்லு பைத்தி, அல்லாஹ்வின் பெயரால் உங்களுக்கு நான் அவர்களை மீண்டும் ஞாபகப்படுத்துகிறேன், அல்லாஹ்வின் பெயரால் மீண்டும் அவர்களை நான் ஞாபகப்படுத்துகிறேன், அல்லாஹ்வின் பெயரால் மீண்டும் அவர்களை நான் ஞாபகப்படுத்துகிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார் என்று இமாம் முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அருமையான பெருமக்களே, நபியினுடைய குடும்பத்தாருக்கு நாம் எந்த அளவுக்கு கண்ணியம் செய்ய வேண்டும் என்பதற்கு நடைமுறையில் அல்லாஹ் நமக்கு கற்றுத்தந்த ஒரு உதாரணம் சொல்லணுமா? தொழுகையில நாம் அத்தகையாக்கள் ஓதவில்லையா? அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின். யா அல்லாஹ், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீ ஸலவாத் சொல்வாயாக, வ அலா ஆலி முஹம்மதின், அவருடைய குடும்பத்தாருக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நீ ஸலவாத்
ரசூலுல்லாஹ்வுடைய அருமையான மனைவி நம்முடைய தாய் சஃபியா அம்மா அவர்கள் அழகான ஒரு மாலை வச்சிருந்தாங்க, தங்க மாலை. அந்த மாலையை பாத்திமா நாயகி கொடுத்தாங்க. கொடுத்துட்டு அவங்க சொல்றாங்க, பாத்திமா நாயகிக்கு நான் கொடுத்த நோக்கம் சொன்னா அதன்படியா எனக்கு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அன்பு கிடைக்கும் என்று சொன்னார். அதன் வழியாக எனக்கு ரசூலுல்லாஹ்வுடைய அன்பு கிடைக்கும் என்னவான்னு சொன்னாங்க. பாத்திமா நாயகியுடைய பெயரைத்தான் சொன்னோம் பெருமக்களே. ஒரு கற்பனை என்னைக்கான அளவுக்கு அவ்வளவு பேர் வருது. எங்கேயும் நம்ம போய் இந்த காரியத்துக்காக செய்யறதுக்கு பெரியதுன்னு சொல்லல. நம்முடைய தாய்மார்கள் அவங்க கொடுத்த உதவிகளும் செய்த காரியங்களும் மக்களே. நேற்று இரவு துபையிலிருந்து போன் பண்ணாங்க, சவுதியிலிருந்து போன் பண்ணாங்க, பல நாடுகளிலிருந்து நாங்கள் குர்ஆன் ஓதி இருக்கிறோம், நாங்கள் 20,000 செலவாக ஓதி இருக்கிறோம், நாங்கள் இத்தனை யாசின் ஓதி இருக்கிறோம். ஒவ்வொருவரும் போன் பண்ணி சொல்லிக் கொண்டே இருக்கிறார். அதே மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டவர்களும் கூட, வசதி உள்ளவர்களும் கொடுத்தார்கள், கஷ்டப்பட்டவர்களும் கொடுத்தார்கள். பாத்திமா நாயகியுடைய கண்ணியத்திற்காக இந்த காரியத்தை செய்யும் பொழுது அதன் வழியாக அல்லாஹ் ரசூலுடைய அன்பு நமக்கு நிறைவாக கிடைக்கும் என்பதிலே எந்த விதமான சந்தேகம் இல்லை. அந்த உத்தமமான சீதேவியோடு அவருடைய தலைமையிலே சொர்க்கத்தில் நுழைவதற்கு அல்லாஹ் எல்லோருக்கும் ஏன்னு சொன்னால் அவ்வளவு கண்ணியமான நிலையை அல்லாஹ் தஆலா. அபூ சுஃபியான் நீண்ட காலம் இஸ்லாத்துக்கு எதிராக இருந்தவர். மக்காவினுடைய வெற்றியின் நேரத்திலே கூட இஸ்லாத்துக்கு வரவில்லை. ஆனால் அந்த அபூ சுஃபியானுக்கு பின்னால் இஸ்லாமிய பாக்கியம் கிடைத்தது. அந்த கிடைத்த நேரத்தில் பல சஹாபிகள் சொன்னார்கள், எங்களுக்கு தெரியும் அபூ சுஃபியான் நிச்சயமாக இஸ்லாத்துக்கு வருவார் என்று தெரியும். ஏன்னு சொன்னா ஒரு தடவை அபூ ஜஹல் தெருவிலே நடந்து சென்று கொண்டிருந்த சிறுமியான அன்னை பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா ஸல்லல்லாஹு இருந்த கோபத்தினால பாத்திமா நாயகியை கன்னத்தில் ஒரு தட்டு தட்டினார். சிறு பிள்ளை, அவனுடைய கை விரல்கள் அந்த பிஞ்சு மேனிலே பதிந்து விட்டது. பிஞ்சு மேனிலே பதிந்து விட்டது. ஓடி வர்றாங்க, அழுது கொண்டே அன்னை பாத்திமா அவர்கள் சின்ன பிள்ளை. அபூ ஜஹலை அடித்து விட்டாங்க. அபூ ஜஹலை அடிச்சுட்டான்னு சொன்னாங்க. பிள்ளைகளுடைய கண்ணத்தை பார்க்கிறார்கள், கை விரல்கள் பதிந்து போயிருக்கிறது. தண்ணீர் உள்ள கோபத்தை தன்னுடைய பிள்ளையின் மீது காட்டியிருக்கிறார். நாம் யார்த்தையும் பழி வாங்க முடியாதுமா, நீ வேணா போய் அபூ சுஃபியான் அவரு மக்கா அவருக்கு தலைவர் அவருக்கு போய் சொல்லுன்னு சொன்னாங்க. அபூ சுஃபியான் போய் பாத்திமான்னு சொல்றாங்க. அபூ சுஃபியான் பார்க்கிறார், மேனியிலே பதிந்த அந்த கைவிரல்களை பார்க்கிறார். இவ்வளவு கொடுமையான காட்டமான ஒரு நிலையை பிள்ளையின் மீது ஏன் அவர் வெளிப்படுத்த வேண்டும் என்று வேதனைப்பட்டவராக அந்த பிள்ளையை தூக்கி தன்னுடைய தோளில் வைத்துக் கொண்டு நேராக அபூ ஜஹலிடத்தில் சென்று எனப்பா இப்படி செய்ய வேண்டும் என்று கண்டிக்கிறார். கண்டிச்சுட்டு அந்த பிள்ளையை சொன்னாங்க, பாத்திமா நாயகியை பார்த்து, நீ ஒரு அடி விட்டுருமா, நீ ஒரு அடி விட்டுருமா. அந்த பிஞ்சு கை எண்ணத்தை அடித்துவிட போகிறது. லேசா அப்படி அபூ ஜஹலுடைய கண்ணத்தில் ஒரு தட்டு இவர் தட்டினா, தட்டிட்டு ஒரு ஆனந்தம், ஆனந்தம். அந்த ஆனந்தத்தோடு ஓடி வருகிறார்கள் சிங்காசனத்தில். சொல்லலாம், நான் அபூ ஜஹலை அடிச்சுட்டேன்னு சொல்லி தன்னுடைய பிள்ளையின் முகத்தில் இந்த ஆனந்தத்தை பார்த்த உடனே ஸல்லல்லாஹு கை வைக்கிறாங்க. யாரப்பி லா தன்சாஹு, அல்லாஹ்வே நீ அபூ சுஃபியான் மறந்துடாதே என்று சொன்னார். அபூ சுஃபியான் என்றாவது இமாமுடைய வாக்கியத்தை பெற்று உன்னதமான அந்தஸ்தை பெறுவார் என்று எங்களுக்கு தெரியும். ஏனென்றால் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அவர்கள் துஆ செய்தார் என்பதை பொதுமக்கள் அருமையானவர்களே. எனவே அவருடைய அந்தஸ்து சாதாரண பாத்திமா நாயகி யார்? وَالْبَلَدُ الطَّيِّبُ يَخْرُجُ نَبَاتُهُ بِإِذْنِ رَبِّهِ وَالَّذِي خَبُثَ لَا يَخْرُجُ إِلَّا نَكِدًا. அல்லாஹ் குர்ஆனில் சொல்றார், நல்ல மண் நல்ல விளைச்சலை தரும், நல்ல பயிர்கள் நல்ல விளைச்சலை தரும். கதீஜா நாயகி தாயாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தகப்பனாராக பெற்றவர்கள், அவர்கள் பெற்றெடுத்த பாக்கியவதினா அது எப்படிப்பட்ட புண்ணியவதியாக இருக்கும் என்பதை யாருக்கும் சொல்ல வேண்டியது. அது வெறும் வெறும் மண்ணில் இருந்து விளையக்கூடிய விளைச்சலை மாத்திரம் அல்லாஹ் சொல்லவில்லை. ஒல்பலது தையிபு, நல்ல பூமி என்பது யஹ்ருஜு நபாத்துஹு, அது நல்லதை தான் விளைவிக்கும். பிஇذن ரப்பி, இறைவனுடைய நாட்டத்தை கொண்டு. அந்த அடிப்படையிலே அன்னை கதீஜா அவர்கள் உலகத்திலேயே அல்லாஹ் தஆலாவினால் சலாம் சொல்லி அனுப்பப்பட்ட பாக்கியவதி அன்னை கதீஜா. அந்த பாக்கியவதிக்கும் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுக்கு பிறந்தவர்களான அன்னை பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா இவ்வளவு பெரிய அந்தஸ்தை பெற்றிருப்பார்களை யாரும் சொல்லி காட்டி தெரிய வேண்டும். ஆண் பிள்ளைகள் எல்லாம் சிறுபிராயத்தில் இறந்து விட்டார். அவன் 4 பெண் மக்கள். இந்த 4 பெண் மக்களிலே ஜைனப் ரலியல்லாஹு தஆலா அவர்களை
நமக்கு உஸ்மான் இல்லாத ஒரு மருமகன் தெரியும், அலிரலி இல்லாத ஒரு மருமகன் தெரியும், ரசூலுல்லாஹ்வுடைய இன்னொரு பிள்ளையான ஸைனப் நாயகியுடைய மருமகன். அவங்க பேர் என்னங்க? அபுல்லாஸ். ஞாபகம் வைக்கணும். இந்த உலகத்தில் எதையெல்லாம் தெரிந்து வச்சிருக்கிறோம், தெரிய வேண்டிய விஷயங்கள். ஸல்லல்லாஹு அருமையான மகள் அன்னை ஸைனப் நாயகியுடைய மருமகள் அபுல்லாஸ். அந்த அபுல்லாஸுக்கு நிக்காஹ் செய்து கொடுத்தார்கள். அந்த அபுல்லாஸின் வழியாக அலி என்ற ஒரு குழந்தை பிறந்தது. அந்த பிள்ளையும் சிறுவராயத்திலே இறந்தது. அப்ப அவங்களுடைய சந்ததி அதோடு முடிஞ்சிருச்சு. ஸைனப் நாயகியுடைய அந்த நிலை அதற்கு பிறகு தொடரவில்லை. அதே மாதிரி இன்னொரு 2 பெண் மக்கள் ஃபாத்திமா நாயை தவிர்த்து 3 பேர் தானே. ஒன்னு ஸைனபும் உம்மு குல்சூம் ருக்கையா. ஸைனபுக்கு அபுல்லாஸ் நிக்காஹ் செய்து கொடுத்தார்கள். அலி ஒரு குழந்தை பிறந்துச்சு. அந்த பிள்ளை சிறுவராயத்தில் இறந்துருச்சு. உம்மு குல்சூம் ருக்கையா இருவரையும் ஒருவர் அடுத்தவரை உஸ்மான் கானுக்கு நிக்காஹ் செய்து கொடுத்தார். சகோதரிகளா இருந்ததுனால ஒரே நேரத்தில் நிக்காஹ் செய்ய முடியாது. இறந்த பிறகு அடுத்து நிக்காஹ் செய்து கொடுத்தாங்க. அதிலே உம்மு குல்சூம் ரலியல்லாஹு அன்ஹா குழந்தை இல்லை. ருக்கையா அவர்களுக்கு ஒரு குழந்தை பிறந்தது. அந்த குழந்தைக்கு உஸ்மான் என்று பெயர் வைத்தார்கள். அந்த பிள்ளையும் சிறுவராயத்தில் இறந்தது. அதனால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களிலே ஆண் மக்கள் எல்லோரும் சிறுவராயத்தில் இறந்து விட்டார்கள். ஃபாத்திமா நாயை தவிர்த்த மற்ற 3 பெண் மக்களிலே 2 பேருக்கு குழந்தை பிறந்தது. அந்த குழந்தையில் சிறுவராயத்தில் இறந்து விட்டார்கள். ஃபாத்திமா நாயினுடைய சந்ததி மாத்திரம்தான் உலகத்தில் தொடரும் சந்ததி ஃபாத்திமா நாயினுடைய. அதனால்தான் உலகத்தில் உண்டான எல்லா நபியினுடைய குடும்பத்திற்கும் தாய் அன்னை ஃபாத்திமா. ஃபாத்திமா நாயின் பேர் சொன்னாலே வரும் ஆனந்தம். எத்தனை தாய்மார்கள் ஃபாத்திமா நாயின் பேர் சொல்லிட்டு கண்ணீர் வடிக்கக்கூடிய எத்தனை தாய்மார்கள். அந்த பிரியம் எல்லாம் நம்மை விடுமா? மட்டும் ஒண்ணும் இல்லைங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஆள் வந்தார். நாயகமே, கியாமத்து நாள் எப்பொழுதும் கேட்டார். கியாமத்து நாள் இன்னைக்கு ஏற்பட போகுது நாயகமே. ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, ஒரு அவசரமா கேட்கிறீங்களே, அதுக்காக என்ன தயாரிச்சு வச்சிருக்கிறீங்க என்று கேட்டார். ஒண்ணும் இல்லை நாயகம், உலகத்தின் முக்கியத்துவம் அல்லாஹ் ரசூலுடைய முஹப்பத் மட்டும் இருக்குதுன்னு சொன்னாங்க. சொன்னார்கள், அல் மர்உ மஅ மன் அஹப்ப, ஒரு மனிதன் யாரை நேசிக்கிறானோ அவர்களோடு அந்த ஸ்தானத்தில் இருப்பான். நமக்கெல்லாம் ஃபாத்திமா நாயினுடைய நேசம் உண்டு, ஸல்லல்லாஹு நேசம் உண்டு, நபியினுடைய குடும்பத்தாரின் நேசம் உண்டு. இன்ஷா அல்லாஹ் நிச்சயமா அந்த சீரியலோடு நாம் இருப்போம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சோபனம் அல் மர்உ மஅ மன் அஹப்ப, நீங்கள் யாரை நேசிக்கிறீர்களோ அவர்களோடு இருப்பீர்கள். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் தஆலா உன்னதமான சுவனத்தின் தலைவியாக இருக்கக்கூடிய அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அவர்களோடு நபியுடைய அந்த குடும்பத்தாரும் சேர்ந்து இருக்கக்கூடிய அந்த நசீபை அல்லாஹ் தஆலா தந்தருள்வானாக. அதற்கு ஏற்ற நிரப்பமான முஹப்பத்தை நமக்கு தந்தருள்வானாக. ஃபாத்திமாவுடைய வரலாறு சொல்லணுமா ஒரு 3 மணி நேரம் வேணும். 3 மணி நேரம் குறைஞ்சது. இன்னும் அவங்களுடைய பிறப்பையே நான் தொடரல. ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பிறந்தது எப்போன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 35வது வயதில். மக்காவில் ஒரு பெரிய பிரச்சனை. குறைஷிகள் கஅபாவை கட்டினார்கள். சுத்தமான பணத்தை கொண்டு கஅபாவை கட்டிக் கொண்டிருந்தார்கள். கட்டிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரத்தில் கஅபாவிலே இருந்த அந்த ஹஜ்ருல் அஸ்வத் கல்லை யார் எடுத்து அங்கே பொருத்துவது? இதில் அவர்களுக்கு ஈகோ பிரச்சனை வந்துச்சு. நாங்கள் உயர்ந்த குடும்பம், நாங்கள் உயர்ந்த சந்ததி, நாங்கள் உயர்ந்த அந்தஸ்து மிக்கவர்கள், எங்களுக்கு தான் அந்த வாய்ப்பு தரப்பட வேண்டும் என்று அந்த நிலை பேசி பேசி அது மோதலாக வெடித்து போர் வரக்கூடிய அளவுக்கு உண்டான ஒரு நிலை, யுத்தம் வரக்கூடிய அளவுக்கு உண்டான ஒரு நிலை. அப்பொழுதுதான் அந்த கூட்டத்தில் ஒருவர் சொன்னார், நாம எல்லாரும் இந்த ஒரு விஷயத்தை கேட்டுக்கிறது, அது கூட இன்னைக்கு சண்டை போடுறாங்க போடும். வாங்கு பனு ஷைபா வழியாக யார் அதிகாலை நேரத்தில் உள்ளே நுழைகிறார்களோ அவங்க என்ன சொல்றாங்க நம்ம எல்லாரும் கேட்டுக்கணும். அதுக்கு பல நுட்பங்கள் இருக்கிறது. ஏன் அப்படி சொன்னாங்க? எல்லாரும் சரி, ஏதோ சமாதானம் வந்தா சரி அமைதியா இருந்தாங்க. அடுத்த நாள் பார்த்தால் அந்த வாசல் வழியாக உள்ளே நுழைகிறார்கள். கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்தவுடனே சொன்னார்கள், யா அபனால் அமீன் வஹுவ கியாமுல்லாஹ், இதோ நன்னம்பிக்கையாளர் அமீன் வந்து விட்டார், நம்மிலேயே தலை சிறந்தவர் வந்து விட்டார் என்று எல்லோரும் ஆனந்தப்பட்டார்கள். கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எடுத்து வைக்க வேண்டும், எடுத்து வைக்கட்டும் என்றுதான் எல்லோரும் சொன்னார்கள். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் فبسط النبي صلى الله عليه وسلم ثوبه صلى الله عليه وسلم தன்னுடைய துணியை கீழே இழுத்தார். அல்லாஹ் சொல்லியிருக்கிறார், அந்த
பிறகு அதை எடுத்துக்கொண்டு சல்லாஹ் அதை எடுத்து கஅபாவிலே பொருத்துகிறார்கள். பொருத்துகின்ற அந்த நேரத்தில் ஒரு அடிமைக்கு ஓடோடி வருகிறார். ஹதீஜா அம்மாவுக்கு குழந்தை பிறந்திருக்கிறது. அருமை முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 35வது வயதிலே ஹதீஜா அம்மாவுடைய 50வது வயதிலே 4வது பெண்மகனாக பிறந்தவர்கள் தான், 4வது குழந்தையாக பிறந்தவர்கள் தான் அன்னை பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா. அவர்கள் உலகத்தில் பிறக்கும் பொழுதே ஒரு சிரமங்கள் நீங்கி, கஷ்டங்கள் நீங்கி, ஒரு மகிழ்வான நிலை உண்டாகக்கூடிய அந்த கட்டத்தில் அல்லாஹ் ஒதுக்க செய்தார். அஹ்லுல் பைத்தை நினைவு கூறுகின்ற காரணத்தினாலே வாழ்க்கையிலே சிரமங்கள் நீங்குகிறது, வாழ்க்கையிலே இக்கட்டான நிலைகள் மாறுகிறது என்பதை பெருமக்களின் வழியாக ஒரு சோபமாக நமக்கு சொல்றார். பாத்திமா நாயகியுடைய பிறப்பே அவர்கள் இந்த உலகத்திலே உதித்த அந்த நேரம் இருக்கிறது. பாத்திமா நாயகி மீது ஹதீஜா அம்மாவுக்கு ரொம்ப தெரியும், ஹதீஜா அம்மா அவர்களுக்கு பாத்திமா நாயகி ரொம்ப தெரியும். ஆனாலும் கூட அவங்க வாக்கு கொள்ளலாம். ஏன்னா அவங்களுக்கு ஒரு பட்ட பேர் உம்மு அபீஹா, பாத்திமா நாயகி ஒரு பட்ட பேர் சொல்லுவாங்க உம்மு அபீஹா, வாப்பாவுடைய உம்மா, வாப்பாவுடைய உம்மா, அவங்களுடைய வாப்பாவுடைய உம்மா. அது வாப்ப செல்லம் உம்மா செல்லம் சொல்றாங்க இல்லையா, வாப்ப செல்லம் தான் சொல்லுவாங்க உம்மு அபீஹா சொல்றாங்க. அவங்களுக்கு ஒரு பட்ட பேர். ஆனாலும் கூட ஹதீஜா நாயகியும் தனி பிரியம், ஹதீஜா நாயகியும் அவர்களுக்கு. அதனால்தான் பாத்திமா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தவிர வேறு எந்த காலத்து ஹதீஜத்து இலா ஒலிதத்து வரதன் தஃபாத்து இலா மையுரிஹு, ஹதீஜா நாயகிக்கு எந்த குழந்தை பிறந்தாலும் பால் குடிப்பாட்டுவதற்காக மற்றவர்களுக்கு கொடுத்தார்கள். ஆனால் பலம்மா ஒலிதத்து பாத்திமா, பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா என்ற சீதேவி பிறந்த பிறகு அவர்களுக்கு ஹதீஜா நாயகி தவிர உலகத்தில் யாரும் பால் கொடுக்கவில்லை. அவங்களுக்கு பால் கொடுத்தது ஹதீஜா நாயகி மாத்திரம். அவங்களுடைய நிலை என்ன என்பது தெரிகிறது. அதனாலே அவர்களுக்கு பால் கொடுத்தது ஹதீஜா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மாத்திரம் தான் என்பதை வரலாம். பாத்திமா நாயகிக்கு பல உயர்ந்த கண்ணியமான பட்டப்பெயர்களால் அவர்கள் அழைக்கப்படுகிறார். பாத்திமத்து ஸஹ்ரா, பிரகாசம் நிறைந்தவர்கள். பாத்திமத்து ஸஹ்ரா என்ற பெயராலே, முபாரக்கா என்ற பெயராலே, ஜக்கியா என்ற பெயராலே, தாஹிரா என்ற பெயராலே, பத்தூல், பாத்திமத்துல் பத்தூல் அப்படிங்கிறார்கள். பத்தூல் ஆகிரத்தை பெரிதாக கருதி அல்லாஹ் ரசூலுடைய அன்பை வாழ்க்கையில் எடுத்துக்கொண்டது. அற்பமான துன்யாவுடைய நோக்கங்களுக்காக இறங்கி கொண்டார்கள். பாத்திமத்துல் பத்தூல் உயர்ந்த நிலையிலே அல்லாஹ் தஆலா ஆக்கிய காரணத்தினாலே பல பட்ட பெயர்களால் அவர்கள் அழைக்கப்படுகிறார். அருமையான பெருமக்களே, பாத்திமா நாயகியுடைய சின்ன பருவத்திலே, சின்ன பிள்ளையா இருக்கும் பொழுது எப்படிப்பட்ட கட்டம்னா, அந்த பருவத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவங்களுக்கு கடுமையான சோதனைகள் நிகழ்ந்தன. எல்லா தரப்பிலும் நபியவர்களுக்கு கஷ்டங்களும் சிரமங்களும் உண்டான நபியினுடைய குடும்பத்தாரே எதிரிகளாக இருந்தார்கள். ஹஸ்ஸான் தான் சொல்வார்கள், அலிகுல்ல காரிலி பின்னபி கதின் கலப் ஐனன் ஃபஸாரல் அக்ரபூன அகாரிபா. அரபியில் வந்து அகாரிப் அலிஃப் வச்சு சொன்னா, முதல்ல அலிஃப் வச்சு அகாரிப் அப்படின்னு சொன்னா சொந்தக்காரங்க. அந்த அலிஃபை எடுத்துட்டு ஐனா மாத்திட்டா அகாரிப். அந்த அலிஃபை ஐனா மாத்திட்டா விஷம் கொட்டும் தேள்கள், விஷத்தை கட்டும் தேள்கள். ஹஸ்ஸான் சொல்வார்கள் ரலியல்லாஹு அன்ஹு, அலிஃபுல் அகாரிபி பின்னபி கதின் கலப். ஸல்லல்லாஹு விஷயத்திலே அவர்களுடைய அகாரிகள் எல்லாம், உறவினர்கள் எல்லாம் அந்த அலிஃப் நாயகத்தினுடைய விஷயத்தில் ஐனா மாறிவிட்டது. அக்ரபூன அகாரிபா, உறவினர்களும் கொட்டும் தேராக மாறிவிட்டார் என்று ஹஸ்ஸான் சொல்வார். அந்த அளவுக்கு பலவிதமான நிலையிலே குடும்பத்திலிருந்தும் கூட பலரிடத்திலிருந்தும் கடுமையான கொள்ளைகள் ஏற்பட்ட அந்த காலகட்டத்தில் அன்னை பாத்திமா ரலியல்லாஹு செல்கிறார். குபத்துல் அதிமணி ஒட்டகத்தினுடைய குடலை எடுத்துக் கொண்டு வந்து அருமை முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுது கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே முதுகிலே கொண்டு வந்து எழுந்திருக்க முடியாமல் இருக்கிறார். அன்னை பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா ஓடோடி வருகிறார்கள். அல்லாஹ்வுடைய ரசூலின் மீது நாட்டம் பிடித்த இந்த குடலை தூக்கி போட்டிருக்கிறார்கள். அதை எடுக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலே இருந்து பாத்திமா சின்ன புள்ள, யாரும் அந்த நேரத்தை அவ்வளவு பெரிய வலிமைக்கு எதிரிகளுக்கு மாற்றமாக அந்த காரியத்தை செய்வதற்கு முன்னவில்லை. செய்தவர்கள் அன்னை பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா. கடுமையான சோதனையினுடைய அந்த நிலைப்பாடு சிறுவராயத்தில் இருந்தது பார்க்கிறோம். அதே மாதிரி இந்த கடுமையான சோதனையான நேரத்தில் இன்னொரு நேரம் என்னன்னு சொன்னா, அவங்களுடைய அருமையான தாயார் அன்னை ஹதீஜா அம்மா அவர்கள் வஃபாத்தானார்.
ஹதீஜா அம்மா அவங்களை பார்த்தாங்க. அதற்கு சில நாட்களுக்கு முன்னால் என்னுடைய பெரிய தந்தை ஸல்லல்லாஹு பெரிய தந்தை அபூ தாலிப் பார்த்தாங்க என்பதுதான். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபாத்திமா நாயகியின் மீது ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது வைத்திருந்த பிரியங்கள் இருக்குது அளவில்லை. அதற்கு இவ்வளவுதான் சொல்ல முடியாது. ஒரு தடவை மருமகனுக்கு அலிரல்லாஹு வந்து கேட்டாங்க, ரசூலுல்லாஹ் கேட்டாங்க. இதற்கு அலிரல்லாஹு வந்து கேட்கிறார்கள், சஅல அலி நபி அல்லாஹ் ஐயுனா அஹப்பு அனா அவ் ஃபாத்திமா. ஒரு இக்கட்டான கேள்வி. உங்களுக்கு யார் ரொம்ப பிரியமா? நானா ஃபாத்திமாவா? மாமட்ட வந்து கேட்கிறாங்க, ரசூலுல்லாஹ் வந்து கேட்கிறாங்க, உங்களுக்கு ரொம்ப பிரியமான ஆளு நானா ஃபாத்திமா? நாமளா இருந்தா என்ன செய்வோம்? ஏதாவது ஒரு கேம் அடிச்சு பார்ப்போம் ஒரு மாதிரியா. ஸல்லல்லாஹு தெளிவா சொல்லிட்டாங்க, ஃபாத்திமத்து அஹப்பு இலைய மின்க. அரியவர்களே, உங்களை விட ஃபாத்திமா தான் எனக்கு பிரியம் சொன்னாங்க. சாதிக்கும் ஃபாத்திமத்து அஹப்பு இலைய மின்க வான்து அஅஸ்ஸு அலைய மின்ஹா. ஆனா ஃபாத்திமாவோட உங்களுக்கு நாங்கள் கண்ணியம் கொடுப்பேன்னு சொன்னாங்க. ஃபாத்திமாவுக்கு பிரியம் அது விஷயம். கண்ணியம்னு பார்க்க போனா உங்களுக்கு கொஞ்சம் கண்ணியம் கொடுப்பேன், ஃபாத்திமாவோட உங்களுக்கு கொஞ்சம் கண்ணியம் கொடுப்பேன். ஆனால் பிரியம் என்று சொன்னா ஃபாத்திமா தான் என்று கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அவர்களுக்கு நேசத்தின் வெளிப்பாடாக எவ்வளவு செய்திகள் ஹதீஸில் எழுதுகிறார்கள், வரலாற்றில் பெருமை சொல்றாங்க. மதீனாவுக்கு வந்தாங்க ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா. ஸல்லல்லாஹு எப்போ ஊரை விட்டு வெளியில போனாலும் ஃபாத்திமா நாயகி கடைசியா பார்த்துட்டு போவாங்க. ஊருக்கு வந்தாலும் அவங்க முதல்ல சந்திப்பாங்க. அது மாதிரி அடிக்கடி வந்து போறது ஸல்லல்லாஹு வீட்டுக்கு. அவங்களை பார்க்காம இருக்க முடியாது ஃபாத்திமா நாயகினால, இவங்களுக்கு அவங்களை பார்க்காம இருக்க முடியாது, அந்த அளவுக்குள்ள நேசம். ஆனால் மதீனா வந்த பிறகு வீடு கொஞ்சம் தூரமா இருந்துச்சு. ஃபாத்திமா நாயகி அடிக்கடி வர்றது அவங்களுக்கு சிரமமா இருந்துச்சு. அதை ஸல்லல்லாஹு அலைஹி உணர்த்தி சொன்னாங்க, யார் சொல்றா ரொம்ப சிரமமா இருக்கு, வீடு ரொம்ப தூரமா இருக்குது சொன்னாங்க. ஆட்கள் கிட்ட வச்சு போற நிலை இல்லையா அந்த காலத்துல, ரொம்ப தூரமா இருக்கு ஸல்லல்லாஹு சொன்னாங்க. என்னமா செய்யறது? ஃபாத்திமா நாயகி சொன்னாங்க, யார் சொல்றா இந்த ஹாரிஸ் நோமா அவருக்கு வந்து நிறைய இடம் கிடக்குது, நிறைய ஊர் கிடக்குது, உங்க பக்கத்துல நீங்க இருக்கிற இடத்துக்கு பக்கத்துல எல்லாம் அவங்களுக்கு நிறைய வீடு கிடக்குது நாயகமே, நீங்க விரும்புறீங்க நினைச்சாலும் அவருக்கு போதும்னு சொன்னாங்க. எப்படிமா நம்ம அதை வெளிப்படுத்த முடியும்? எனக்கு அது வெக்கமா இருக்கு, நாம எப்படி நான் சொல்ல முடியல, இது வெக்கமா இருக்குதுன்னு சொன்னாங்க. இந்த பேச்சு எப்படி வெளியில வந்துருச்சு? அவ்வளவுதான். நாம ஓய்வு வருகிறார், அல்லாஹ்வுடைய ரசூலே, என்னுடைய சொத்துக்களை நான் உபயோகிப்பதை விட நீங்கள் உபயோகிப்பது எனக்கு பிரியமானதாக, அதனால நீங்க அதை எப்படி விரும்புகிறீர்களோ அப்படி பயன்படுத்துங்க நாயகமே என்று சொல்ல, கடைசியிலே ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்காக இதற்கு ஹாரிஸ் நோமா அவர்கள் ஒரு வீட்டை கொடுத்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுக்காக ரொம்ப துஆ செய்தார்கள். உண்மையான பெருமக்களே, ஆனால் எந்த பிரியமும் மார்க்கத்தினுடைய நடைமுறைகளை செய்வதை விட்டு அவர்களை தடுக்கவில்லை. இன்னைக்கு நாம பிள்ளைகள் மீது ரொம்ப பிரியம்னா நாம கூட சுபூதுரை எழுதி போவோம், பிள்ளைகள்லாம் முடிச்சிடாம இருக்கட்டும் பத்திரமா நிச்சயமா மெதுவா கதவு எழுதி போவோம். அதான் நமக்கு பிரியம் நம்ம நினைச்சிருக்கிறோம், பிரியம்னு நாம நினைச்சிருக்கிறோம். ஆனால் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் பிரியம் என்று சொன்னால் அவருடைய உச்சகட்டமான எந்த பிரியமும் மார்க்கத்தினுடைய நடைமுறையை செயல்படுத்துவதற்கு தடையாக இருக்கிறது. கண்ணியமிக்க தாய்மார்களே, உங்களை கொண்டுதான் அல்லாஹ் தஆலா தீனை வெளிப்பாடையாக்கி இருக்கிறார். தாய்மார்களிடத்தில் தீன் வந்து விட்டால், உங்களிடத்தில் மார்க்கம் வந்து விட்டால், எங்களிடத்தில் உண்டாகாத ஒரு பெரிய மாற்றங்கள் உங்களை கொண்டு பிள்ளைகளிடத்தில் உண்டாகும். அதனால இதை விளங்கணும். எந்த பிரியத்தினுடைய உச்சமும் மார்க்கத்தினுடைய கடமையை செய்வதை விட்டு அவர்களை தடுக்கிறது. ஒரு பெரிய குடும்பத்திலே உள்ள ஒரு பெண் திருடிவிட்டால், அதனால அந்த திருட்டுக்கான குற்றத்தை நிறைவேற்றுவதற்கு பல பேர் கொஞ்சம் அச்சமா இருந்துச்சு. இந்த செய்த ஏதாவது பிரச்சனை உண்டாயிருமோ நினைச்சாங்க. அதனால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுக்கு பிரியமான உஸாமா ரலியல்லாஹு வழியாக சிபாரிஷ் பண்ணாங்க. கொஞ்சம் அது ஒரு மாதிரி அனுசரித்து போலாமா, வேற ஏதாவது பையன் நீர் போட்டு விட்டுலாமா அப்படிங்கிற மாதிரி சிபாரிஷ் செய்தாங்க. ஸல்லல்லாஹு கடுமையான கோபத்திலே உஸாமாவிடத்திலே கேட்டாங்க, அதுகல்லிமுனி ஃபீ ஹத்தின் மின் ஹுதூதில்லாஹ், என்ன உஸாமா அவர்களே, அல்லாஹ் தஆலாவுடைய சட்டத்தை உலகத்தில் நடைமுறைப்படுத்துவதற்கு எனக்கு நீங்கள் தடையாக இருக்கிறீர்களா? அதுக்காக சிபாரிஷ் பண்ண வந்திருக்கிறீங்கன்னு கேட்டாங்க. சொல்லிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, மக்களிடத்தில் எழுந்திருக்கிறேன் என்று சொன்னாங்க. பழைய காலத்திலே பெரிய குடும்பத்தில் உள்ள பெரிய மனிதர்கள் யாராவது திருடிவிட்டால் அந்த நேரத்திலே அவர்களை விட்டு விடுவார்கள். யாராவது அப்பாவி சுப்பாவை திருடிட்டான்னு சொன்னா அது பெருசுபடுத்துவார்கள். இதான் பழைய காலத்தில் இருந்துச்சு. அந்த உம்மத்தை அழிந்ததற்கான காரணம் அல்ல. ஆனால் இன்று நான் சொல்கிறேன், வல்லதி
நஃப்ஸி பியதி, என்னுடைய ஆத்மா எவன் கையில் இருக்கிறதோ, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆத்மா எந்த ரப்பினுடைய கையில் இருக்கிறதோ அவன் மீது சத்தியம் என்று சொல்கிறேன். லவ் அன்ன ஃபாத்திமத பின்த் முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்னுடைய அருமையான மகளா ஃபாத்திமா இருந்தாலும் சரி, லகத்தஅத் யதஹா, கையை வெட்டாமல் விட மாட்டேன். பிரியத்தினுடைய உச்சம் எல்கை இல்லை. ஆனால் மார்க்கத்தினுடைய நடைமுறைகளை செயல்படுத்துவதற்கு அந்த பெரிய தடையாக நாம் அதை விளங்கிக்கிறோம். பிள்ளைகள் நேரத்தில் தூங்குறாங்கன்னா நாம் எழுப்போம். ஸல்லல்லாஹு எப்போ தொழுகைக்கு போனாலும் பாத்திமா நாயகியுடைய வீடு வழியா கடந்து போகும்பொழுது ஸல்லல்லாஹு அவர்கள் சொல்வார்களாம், அந்த வீட்டிலே கடந்து செல்லும் பொழுது அல்லாஹ்வுடைய சொல்வார்கள், யா அஹ்லல் பைத் அஸ்ஸலாத், யா அஹ்லல் பைத், நபியினுடைய குடும்பமே தொழுகையை கவனத்தில் வையுங்கள். இன்னமா யுரீதுல்லாஹு லியுஹிப அன்கும் அர்-ரிஜ்ஸ அஹ்லல் பைத் வ யுطهிரக்கும் தத்ஹீரா. நபியினுடைய குடும்பத்தாரை பரிசுத்தப்படுத்தியதாக அல்லாஹ் சொல்கிறார். எனவே தொழுகையை கவனம் வையுங்கள் என்று ஸல்லல்லாஹு இந்த ஆயத்தை ஓதி அவர்களை எழுப்பிவிட்டு தான் கடப்பாக நடைபெறுகிறார். அதனால் பெருமக்களே, நம்முடைய பிள்ளைகளில் உள்ள அந்த பிரியம் இருக்கிறது. சின்ன பிள்ளை ராத்திரி ரொம்ப நேரம் சுத்திட்டு வந்திருக்கலாம், அவனுக்கு வேலை இருக்குது, அங்க போக வேண்டியது இருக்குது, இங்க இருக்குதுங்கிறதுனால வேண்டி நம்ம அந்த நேரத்தில் தொழுகைக்கு எடுப்பாமல் சூடு கொண்ட தொழுகைகளுக்கு கொடுப்பதற்கு பிரியத்தின் வெளிப்பாடு என்று மாத்திரம் நாம் கல்விக்கிறோம். பிரியம்ங்கிறது இருக்கிறது நம் பிள்ளைகள் மேல. ஆனால் அந்த பிரியம்ங்கிறது மார்க்கத்தினுடைய நடைமுறையை செயல்படுத்துவதற்கு தடையானது. எவ்வளவு கஷ்டமான நேரத்திலையும் கூட நமக்கெல்லாம் தெரிந்த பிரபலமான செய்திகள் தான். ஸல்லல்லாஹு வர்றாங்க இல்லையா, பாத்திமா நாயகி ரொம்ப கஷ்டமா இருக்கு, வீட்டுல ரொம்ப கஷ்டமா இருக்கு. பிள்ளைகள் அப்படி சொன்னா நம்ம கலங்கிடுவோம். பிள்ளைகள் அப்படி சொன்னா நம்மளால தாங்க முடியும். வீட்டுல ரொம்ப பாத்திமா நாயகி ரசூலுல்லாஹ் தாங்க முடியுமா? பாத்திமா நாயகி அன்பு சாதாரணமா அன்பு ரசூலுல்லாஹ் பாத்திமா நாயகி சொல்றாங்க, நான் என் வீட்டுல ரொம்ப கஷ்டமா இருக்கு, அதனால உங்களுக்கு நிறைய ஆடுகள் வந்துருக்குது, ஒரு 4 ஆடுகள் வந்தா நாங்கள் இதை பால் வாங்கி சாப்பிடுவோம், பயன்படுத்திக்கிறோம், ஆட்டை வளர்த்துக்கிறோம் சொன்னாங்க. ஸல்லல்லாஹு ஒன்றும் பிரச்சனை, ஸல்லல்லாஹு ஒரு பிரச்சனை இல்லை ஆட்டை கொடுக்கிறது. ஆனால் அந்த நேரத்தில் சோதனைக்காக மார்க்கத்தில் அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பற்றை, அந்த பிடிப்பை சோதித்து பார்ப்பதற்காக ரூஹுல் அமீன் சையதுனா ஜிப்ரீல் நாயகமே சொல்லுங்க. ஸல்லல்லாஹு சொல்றாங்க, பாத்திமா அல்லாஹ் தஆலா 5 வார்த்தைகளை எனக்கு கற்றுத் தந்திருக்கிறார். இந்த வார்த்தைகளை துஆவிலே நீ சேர்த்து ஓதினால், துஆவிலே இந்த வார்த்தைகளை நீ சேர்த்து ஓதினால் அல்லாஹ் தஆலா அந்த துஆக்களை கபூல் செய்வான். எந்த விஷயம் வேண்டும், 5 ஆடு வேண்டுமா, அந்த எந்த வார்த்தைகளை பொருந்திய துஆ வரும்பொழுது சேர்த்து ஓதினா அந்த துஆக்கள் கபூல் ஆகுமே, அந்த வார்த்தைகள் வேண்டுமான்னு கேட்டாங்க. நம்மளா இருந்தா பாப்பா 2 சேர்த்தை கொடுத்து வேணும், 2 சேர்த்தை கொடுத்து ஸல்லல்லாஹு ஒன்றும் பிரச்சனை இல்லை, 2 சேர்த்து கொடுத்து அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் தன்னுடைய மகள் தன்னுடைய வாழ்க்கையை வளர்ந்த அந்த அருமையான மகள் எதை தேர்ந்தெடுக்கிறார்? அல்லாஹ் தஆலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வழியாக நாயகத்துக்கு சோதனை பாத்திமா நாயகி சொன்னாங்க. அல்லாஹ் அந்த 5 வார்த்தைகளை கற்றுக் கொடுத்தாங்க. யா அஃபலல் அஃபலீன் வ யா ஆகிரல் ஆகிரீன் வ யா தல் குவத்தில் மதீன் வ யா ராஹிமல் மசாகீன் வ யா அர்ஹமர் ராஹீம். அல்லாஹ்வுடைய கண்ணியத்தை வெளிப்படுத்தக்கூடிய, ரப்பினுடைய மேன்மையை சொல்லக்கூடிய உன்னதமான 5 வார்த்தைகள் அதை சொல்லிக் கொடுத்தாங்க. பாத்திமா நாயகி வீட்டுக்கு வராங்க, அலிகள் நாங்க எதிர்பார்த்துக்கிறாங்க, அந்த ஆடு வாங்கிட்டு வர போறாங்க, வீசனவைக்கு வருவீங்கமா அவங்க வர்றாங்க. இன்னும் சொல்லிட்டாங்களோ, அப்படின்னு கழிச்சுட்டாங்களோ, அதனால பாத்திமா மனசு வருத்தப்பட்டுட்டாங்களோ அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. அலிகள் பார்க்கிறாங்க, போய் என்ன பாத்திமா போயிட்டு வரீங்க உடனே நடந்த சம்பவத்தை சொன்னாங்க. பாத்திமா பாத்திமா பாத்திமாவுடைய வாழ்நாளில் இருந்த நாள் சிறந்த நாள், சிறந்த நாள். காரணம் மார்க்கத்தை நீ பற்றினாய், அதை உன்னுடைய வாழ்க்கையை கடைபிடிப்பதற்காக நீ தேர்ந்தெடுத்தாயே. இந்த நாள் உன்னுடைய வாழ்க்கையிலே சிறந்த நாள் என்று கண்மணி முஹம்மது சொல்வார். அந்த பாத்திமா நாயை நிக்காஹ் செய்வதற்கு சஹாபிகளுக்கு கடுமையான போட்டி, சஹாபிகளுக்கு கடுமையான போட்டி. ஏன்னா தொடரும் சந்ததிகள் வழியாக நபியினுடைய நேசம் இவர்கள் மீது எப்படி இருந்துச்சுன்னு எல்லாருக்கும் தெரியும். அதனால பாத்திமா நாயை நிக்காஹ் செய்யறதுக்கு சஹாபிகள்ல பெரிய பெரிய சஹாபிகள் பத்தியிலேயே போட்டி இருந்துச்சு. போட்டியில எல்லாரும் பங்கு வைக்கிறாங்க, அபூபக்கர் தான் உட்பட பெரிய பெரிய சஹாபிகள் அதில் பங்கேற்கிறாங்க. அதனாலதான் அதுக்கு உமர்தாவுக்கு அவங்க சொல்லுவாங்க, எனக்கு அலிவல்லாவுக்கு மேல 3 விஷயத்துல கொஞ்சம் பொறாம இருக்குதுன்னு சொன்னாங்க. இந்த 3 காரியம் அதுக்கு அலிவல்லாம அடிச்சுட்டாங்க.
இந்த காரியம் அந்த வாக்கியம் அவங்களுக்கு கிடைச்சிருச்சு. لقد أوتي علي بن أبي طالب ثلاث خصال لأن تكون لي خصلة منها أحب إلي من أمر النعم. மூன்று வாக்கியங்களை யாருக்கும் கொடுக்காத வாக்கியங்கள் எல்லாம் அழிவு நாம கொடுத்திருக்கான். அதுல ஒண்ணு கிடைச்சா எவ்வளவு பெரிய பொசிஷன் எனக்கு கிடைத்திருக்கும். மூணு காரியம். முதலாவது என்னன்னு சொன்னா அதெல்லாம் கவனிக்கிறான்னு நினைக்கிறேன். யாராவது ஒரு நாள் பேசினா சத்தங்கள் வந்துருது. அதனால ஒரு அமைதியை கவனிக்கும். மற்றவங்க கேட்கறது கிடையாது. அருமையானவர்களே, மூன்று வாக்கியங்கள் இதற்கு முன்னெல்லாம் சொன்னாங்க. யாருக்கும் கொடுக்கப்பட்ட நமக்கான வாக்கியத்தை அழிவுதான். முதலாவது என்ன சொன்னா குர்ஆனில் ஒரு ஆயத்துகள் நஜ்வா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முனாஜாத் செய்ய வேண்டும் என்று சொன்னால், பேச வேண்டும் என்று சொன்னால் அதற்கு நீங்க ஏதாவது சதகாவை ஈடுபடுத்த வேண்டும் என்று ஒரு ஆயத்து இருக்கலாம். யா அய்யுஹல்லதீன ஆமனூ இதா நாஜைதும் ரசூல ஃபகத்திமு பைன யதி நஜ்வாஹும் ஸதகா. முஃமின்களே, நீங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முனாஜாத் செய்வதற்காக உரையாடுவதற்காக வந்தால் ஒரு சதகாவை ஈடுபடுத்துங்கள் என்று அல்லாஹ் ஒரு ஆயத்து இருக்கு. என்ன பலரும் அடிக்கடி வந்து அவங்களுக்கு தேவையில்லாம அவருடைய நேரம் எடுத்துக்கொண்டாடுவதற்கு அவங்க சட்டம் போட்டான். அது ஏழை சாதத்துக்கு கஷ்டமாயிருக்கிறதுனால அல்லாஹ் அந்த சட்டத்தை கொஞ்ச நேரத்தில் மாற்றிவிட்டார். ஆனால் ஆயத்து வந்த உடனே அதை செய்துவிடுத்து பெறுவதற்கு அங்கீகாரம். அதனால அவங்களே சொன்னாங்க, ஆயத்தில் கிதாபில்லா மாமிலபிஹா அல் கவ்லி வலாயனபிஹா அல் வஅதி. குர்ஆனிலே ஒரு ஆயத்து இருக்கிறது. அந்த ஆயத்தை கொண்டு எனக்கு முன்னால் யாரும் அமல் செய்யவும் இல்லை, எனக்கு பின்னால் யாரும் அமல் செய்ய முடியாது. ஏன்னா அந்த சட்டத்தை மாற்றிட்டாங்க. இது ஒண்ணு. இதற்கு அல்லாஹ் அவருடைய மீது இதற்கு உமர்தான் சொன்னாங்க மூணு காரியம். இது ஒன்று. இரண்டாவது கைபருடைய வெற்றி. அதை விலகி சொல்ல கைபர்னா யுத்தங்கள் அது எவ்வளவு மகத்தான ஒரு யுத்தம், அதனுடைய வெற்றி உல்லாசத்துக்கு எவ்வளவு பெரிய ஆனந்தத்தை கொடுத்தது என்றெல்லாம் பாரிலே நீ நடி சொல்லுங்க விலகி சொல்லக்கூடிய. இரண்டாவது சபர் மாற்றம் நடந்த கைபருடைய வெற்றி. அந்த வெற்றியினுடைய நேரத்தில் அல்லாஹ் சொன்னாங்க, நாளை காலையில ஓடத்தை என்ன நாளை காலையிலே ஒரு மனிதனுடைய கையில் கொடியை கொடுக்க போகிறேன். அவர் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய ரசூலையும் நேசிக்கிறார். அல்லாஹ்வுடைய ரசூலும் அவரை நேசிக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு மனிதனை கையில் குறிக்க போகிறேன். அவர் வழியாக அவருடைய வெற்றி கிடைக்கும். அடுத்த நாள் காலையில் சொன்னாங்க, எவ்வளவு இந்த குர்ஆனில் உள்ள இந்த ஆயத்து வேற யாரும் அமல் செய்த வாக்கியங்கள் அழிவுதான் கிடைக்கிறது. அதே போல இந்த கையினுடைய வெற்றி அவர்கள் வழியாக மூன்றாவது சீரி பாத்திமா முடிச்சவங்க பாத்திமா என்னமா அழுகிறனே. உலகத்தில் நான் தலை சிறந்த, கல்வியிலே மேன்மையான, குணத்தில் தலை சிறந்த, அல்லாஹ்வுடைய அன்பை பெற்ற உயர்ந்தவர்களை அல்லவா மாமனிதரை அல்லவா உனக்கு நான் நிக்காசை வைத்திருக்கிறேன். இதுதான் நீ கலங்கன்னு சொல்லி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய அண்ணாவுக்கு ஆறுதல் சொன்னதையும் அந்த நேரத்தில் வாழ்த்துகளுக்கு வரலாறு. அதனால மகத்தான வாக்கியம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கு அறிவிக்கலாம் அவர்களுக்கு பாத்திமான நிக்காசை திருமணத்தினுடைய இந்த இரவுல சல்லாசனம் ஒது செய்த தண்ணீர் பிள்ளைகளுக்கு அந்த நேரத்தில் ரொம்ப துவா செய்ய முடியும். ஒது செய்த தண்ணீரை எடுத்து சல்லாசனம் அதுக்கு அறிவெல்லாம் பாக்கியமான சல்லாசனம் அவர்கள் தெளித்து விட்டு சல்லாசனம் அவர்களுக்கு அவருடைய சந்ததியிலே எல்லா வரலாற்றுகளையும் அல்லா செய்ய வேண்டும் என்று கண்மான் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த முதல் நாள் இரவிலே அவர்களுக்கு அந்த துவா செய்தார் என்பதை அல்லாஹ். அருமையான பெருமக்களே, பாத்திமாவை நிக்காஹ் செய்யறதுக்கு அலிகதாத்தான் கேட்டு வந்தாங்க. ரொம்ப தயங்கிட்டு வந்தாங்க. சல்லாசன் சம்மதிச்சிட்டாங்க. அல்லாஹ் தஆலா இந்த உத்தரவை சொல்லி இருக்கிறான்னு சொல்லிட்டாங்க. உங்களுக்கு பாத்திமாவை நிக்காஹ் செய்வதற்கு ரப்பியுடைய உத்தரவு. மகர் ஏதாவது இருக்கிறான்னு கேட்டாங்க. ஏதாவது மகர் வச்சிருக்கீங்களா நிக்காஹ் செய்யணும்னா சல்லாசன் சல்லாசன் அலிகதான் கேட்கிறாங்க. ஏதாவது மகர் வச்சிருக்கீங்களா? எங்க அந்த பதில ஒரு கேடை ஒன்று கிடைச்சாங்க. என்னன்னு கேட்டாங்க. பதில் ஒரு கேடையும் கிடைத்தது உங்களுக்கு. ஹுதைபியா என்று பதிலில் ஒரு கேடையும் கிடைத்தது என்று என்னன்னு கேட்டாங்க. அது இருக்கிறாங்க, அதை கொண்டு வாங்கினா அதை விற்க சொன்னாங்க. அதற்கு செய்தா உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் 400 திர்ஹமுக்கு வாங்கி கொண்டார்கள். இன்றைய காலகட்டத்தினுடைய கணக்கு கிட்டத்தட்ட ஒரு 5000 ரூபாய். இன்றைய காலகட்டத்தில் ஒரு 5000 ரூபாய். அதனால இன்றைய காலகட்டத்தில் ஒரு 5000 ரூபாய் அளவுக்குள்ள அந்த மகர் இருக்குதே, அதுக்கு தான் மகரை பாத்திமா நபியுடைய மகன் பேர் சொல்லுங்க. நீங்களும் மாப்பிளமாருக்கு நிக்காஹ் செய்யும் பொழுது குறைஞ்சது எவ்வளவு வைக்கணும்? குறைஞ்சது ஒரு 5000 ரூபாயாவது வச்சுக்க. மாப்பிள சொந்த செலவுக்காக வச்சிருக்கிறாரு. மகர் விஷயத்துல பார்த்தோம் போற அசாமிலி மகர்
சாதிகள் செய்த ஒரு காரியம் பொழுது அதில் ஏதாவது சில பறக்காத்துகள் அதில் சில விதமான உயர்வுகள். அதனால் குறைஞ்சது ஒரு 5000 ரூபாய் அதுக்கு உண்டான ஒரு நிலை வாட்டை நாம் ஆக்கிக் கொள்ள வேண்டும். இது மகள் பாத்திமா என்று இந்த நிலைக்கு அறியப்படும். அருமையான பொதுமக்களே, அன்னை பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா உயர்ந்த அந்தஸ்தை வாழ்க்கையில் பெற்றார்கள் என்றால், உன்னதமான தரஜாவை பெற்றார் என்று சொன்னால், இந்த வாழ்க்கையிலே உயர்ந்த எத்தனையோ பேரை பார்க்கிறோம். ஆனால் அந்த உயர்வை பெறுவதற்காக அவர்கள் பட்ட கஷ்டங்கள், அவர்கள் அதற்காக எடுத்துக்கொண்ட சிரமங்கள், விழித்த இரவுகள், அதற்காக அவர்கள் ஆட்பட்ட எவ்வளவு சிரமங்களை மனிதர்கள் மறந்துவிட்டார். மனிதனுடைய உயர்வை பார்த்து வியக்கிறார்கள். அந்த உயர்வை பெறுவதற்காக அவர் பட்ட கஷ்டங்களை நினைத்து பார்க்கிறார். அன்னை பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா இவ்வளவு அந்தஸ்தை பெற்றார்கள் என்றால் அதற்காக அவர்கள் பட்ட கஷ்டங்கள், பட்ட சிரமங்கள் சாதாரணமானதல்ல. அந்த சிரமங்களை சகிக்க வைத்து அதன் வழியாக உன்னதமான ஸ்தானத்தை, அந்தஸ்தை பெறுவதற்குண்டான ஒரு நிலைப்பாட்டை சல்லாசலம் ஏற்படுத்தும். இன்னைக்கு நம்ம சிரமமே படக்கூடாது, அந்தஸ்து வரும்னு நினைக்கிறோம். கொஞ்சம் பணியா இருந்தா சுரு குதிரை காணல, ஆற்றல் கம்மியா இருக்கு. அந்த நேரத்தில் தாங்க தரஜா கூடுதலாக, அந்த நேரத்தில் அல்ல ஆனந்தப்படுகிறார். ரொம்ப குளிரான நேரத்தில் நிறைவாக உதவி செய்வதை அல்லாஹ் தெரியப்படுகிறான். சிரமத்தை கொண்டுதான் சொர்க்கத்தை அலங்கரித்து விட்டு அல்லாஹ் விட்டாரா போய் பாதிக்க வர சொன்ன சொர்க்கம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி இதை பற்றி யார் கேள்விப்பட்டாலும் இதை அடையாமல் விட மாட்டார்கள் என்று சொன்ன உடனே அல்லாஹ் விட்டாரா சொன்னா, இந்த சொர்க்கத்தை நான் சில சிரமங்களை கொண்டு மூடி வைத்திருக்கிறேன். சில சிரமங்களை கொண்டு, அந்த சிரமங்களை கட்டளையாக இருக்கக்கூடிய இந்த சிரமங்களை வாழ்க்கையை எடுப்பதை கொண்டு இந்த சொர்க்கத்தை நான் சன்மானமாக வைத்திருக்கிறேன் என்று அல்லாஹ் சொன்னானே. அந்த வாழ்க்கையில் எல்லா சிரமங்களையும் சகித்துக் கொண்டவர்கள் நினைப்பார்கள். அல்லாஹ் சோதனைக்காக சில சிரமங்களை கொடுப்பான். சிலருடைய வாழ்க்கையை சில தர்ஜாத்துகளை உயர்த்துவதற்காக சில நோய்களை கொடுப்பான், சில சோதனைகளை கொடுப்பான், சில கஷ்டங்களை எல்லாம் கொடுப்பான். அவருடைய தர்ஜாத்துகளை உயர்த்துவது. அன்னை பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா வரலாற்றிலே வருகிறது. அவருடைய வாழ்க்கையிலே நடந்த எவ்வளவோ செய்திகள். நேரம் இல்லை பெருமக்களை, நான் சீக்கிரமா முடிக்கிறேன். இது முடிச்சுட்டு நாங்கள் சில திக்ர்களை செய்யணும், துஆவை செய்யணும். இங்க ஒரு நாள் அந்த காரியங்கள் நிறைவு செய்ய வேண்டியிருக்குது. பெருமக்களே, அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கு எல்லாம் நான் பெருமைக்காக எந்த சின்ன ஒரு மனசுல ஒரு பெருமையோ கர்வமோ கூட சொல்லல. இவ்வளவு பிரமாதமான இவ்வளவு மக்கள் தாங்கள் திரண்டு வந்திருக்கு. நம்முடைய தாய்மார்கள் இந்த பகல் நேரத்தில் எவ்வளவு வேலைகள் அவர்களுக்கு இருக்கிறது. ஆனா இந்த பகல் நேரத்தில் நம்மளாம் அல்லாத இப்படி பகல்ல வச்சா அவங்க வருவாங்களாம் யோசிச்சோம். ஆனால் பாருங்கள், பெருந்திரளான முறையே இங்கே கூடியிருக்கிறார்கள். இதுவெல்லாம் ஆண்களும் சரி, இவ்வளவு கண்ணு கெட்ட தூரத்தில் நீங்களும் உட்கார்ந்து, இதுவெல்லாம் பாத்திமா நாயகியை கொண்ட அந்த பிரியத்தின் அல்லாஹ் தஆலா பாத்திமா நாயகியை கொண்ட அந்த பிரியத்தின் காரணத்தினால் உள்ள ஒரு அமதாக அல்லாஹ் இந்த அமலை கபூல் செய்தார். அதற்கு என்னென்ன சன்மானங்கள் உண்டோ அல்லாஹ் தஆலா அதை நிறைவாக தந்தருவார். இந்த சீதேவிகளான நன்மக்களை பிரியம் வைக்கக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் எல்லோரையும் கபூல் செய்தார். மக்கள் வாழ்க்கையில உயர்ந்தாங்கன்னா எவ்வளவோ அவர்கள் வாழ்க்கையில பலவிதமான நிலைகளை, கஷ்டங்களை பட்டார்கள். அதை கொண்டு அல்லாஹ் தஆலா அவர்களை உயர்த்தினான் என்பதை வரலாறு நாம் பார்க்கிறோம். ஹதீஸ்ல பல செய்திகள் வருது. நேரத்தினுடைய நிலை ரொம்ப ஆயிரம், நான் சுருக்கமாக சொல்லி முடிக்கிறேன். அலிவர்கள் ஒரு நாள் வந்து ஹசன் ரலியல்லாஹு அவர்களுக்கும் இமாம் ஹுசைன் அவர்களுக்கும் உடம்பு சரியில்லாம போச்சு. பிள்ளை 2 பேருக்கும் காய்ச்சல் கூடிடுச்சு. உடம்பு சரியில்லாத இந்த நேரத்துல கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆனுடைய ஒரு ஆயத்திற்கு இப்னு அப்பாஸ் என்றாலும் விளக்கம் சொல்றாங்க. நான் சொல்லக்கூடிய இந்த நிகழ்வை வைத்தனிமூன தஆமாலா ஹுப்பிஹி மிஸ்கீனா வ யதீமா வ அஸீரா சூரத்துல் கஹ்ர்ல வருது இல்லையா? இன்னைக்கு சூரன ஓதனம் அல்லதால் இன்சானின் மின் கஹர் அதுல வருது ஒரு ஆயத். வைத்தனிமூன தஆமாலா ஹுப்பிஹி மிஸ்கீனா வ யதீமா வ அஸீரா. அந்த ஆயத்துக்கு குர்ஆனுக்கு விளக்கமுறை சொல்பவர்களின் தலைவரான இப்னு அப்பாஸ் விளக்கம் சொல்கிறார். இந்த ஆயத்து எதுக்காக வந்துச்சு? அவங்க சொல்றாங்க எதுக்காக வந்துச்சுன்னு சொன்னா, இமாம் ஹசன் இமாம் ஹுசைன் இல்லாம 2 பேருமே நோய்வாய்ப்பட்டார்கள். அந்த 2 பேரையும் ஸல்லல்லாஹு வந்து நோய் விசாரிக்க வந்திருக்கிறாங்க. பிள்ளைகள் இப்படி கஷ்டப்படுறாங்களே, அவங்க 2 பேருக்கு இவ்வளவு கடுமையான காய்ச்சலா இருக்குது, பிள்ளைகள் துடிக்கிறாங்களேன்னு சொல்லி அதை பார்த்துட்டு இதற்கு அறிவுதான் கேட்டாங்க. அவங்க நகரத்தை நீங்க ஏதாவது நகர் செய்திருக்கிறீங்களா கேட்டாங்க. அப்ப அதுல என்ன அர்த்தம் சொன்னா, ஏதாவது நோய் சில சிரமங்கள் சொன்னா இங்க செய்து தரணும், அதுல செய்துக்காங்க. பிள்ளைகளுக்கு நல்ல சுகமானா அவர் என்ன நோம்பு வைப்பேன், பிள்ளைகளுக்கு நல்ல சுகமானா நான் ஏதாவது சதக்கா செய்வேன், பிள்ளைகளுக்கு நான் ஏதாவது சுகமானா இந்த காரியத்தை நான் ஏழைகளுக்கு உணவு கொடுப்பேன். இதுபோ இந்த பழக்கம் நம்ம தாய்மார்கள்ட்ட நிறைய இருக்கு. தாய்மார்கள்ட்ட நிறைய நடைமுறைகள் இருக்கக்கூடிய ஒரு பழக்கம், நல்ல பழக்கம். அதற்காக சொல்றேன். ஸல்லல்லாஹு கேட்கிறாங்க, அதற்கு அறிவுள்ளவர்களை பார்த்து கேட்கிறாங்க, அதற்கு ஏதாவது நீங்க நகல் செய்வீங்களா, பிள்ளைகளுக்கு நல்ல சுகமான ஏதாவது செய்யறதா நீங்க நகல் செய்வீங்களா?
ஒரு விஷயம் முக்கியமா நதிரை மறந்துடக்கூடாது. சில நேரத்தில் நோய்கள் நதிரெல்லாம் வைப்பாங்க, குணமானவன் அதை மறந்துடுவாங்க. அது பெரிய ஆபத்து. ஞாபகம் வச்சுக்கிறனும், எழுதி வச்சுக்கிறேன். ஒருவேளை இந்த நோயில் வேறு ஏதாவது நிலை வந்தாலும் கூட அந்த நதில் நிறைவேற்ற அதை கொண்டு நம்ம மக்களை உயர்ந்த அர்த்தம் அதை மறந்துவிட்டார். நதிரெல்லாம் நிறைய வச்சுட்டு நம்ம மறந்துட்டு அது சில விதமான சோதனைகளுக்கு காரணமாகிறது. நதிரை நிறைவேற்றாமல் இருப்பது பல சோதனைகளுக்கு காரணமாகிறது. நம்ம கவனத்தை வச்சுக்கணும் அந்த விஷயத்தை. அதிகம் நாங்க கேட்கலாம், நீங்க நதிர் செய்திகளா கேட்டாங்க. ஆமா நாயகமேன்னு கேட்டாங்க. என்ன செய்திங்கன்னு கேட்டாங்க. இன் வரியா மின்மா மிகுமா சுருத்தொழில்லாய் கலாமத்தையா காலத்து பாத்திமத்து கதாரிக்க நானும் அருமையான பாத்திமா, உங்களுடைய அருமையான மகள் பாத்திமா, நாங்கள் 2 பேரும் ஒரு நதிர் செய்திருக்கோம். பிள்ளைகள் 2 பேருக்கு நல்ல சுகமானா முதல்ல நாங்கள் 3 நாள் நோம்பு வைக்கிறதாக நதிர் செய்திருக்கிறோம். 3 நாள் நோம்பு வைக்கிறதுக்கு சந்தோஷம் சொன்னாங்க. குணமாயிட்டாங்க. இவங்க நகர் நிறைவேற்ற இல்லையா? நகரை நிறைவேற்றுவதற்காக நோன்பு வைத்திருக்கிறார்கள். பாத்திமா அவர்கள் அதற்கு அனைவரும் நோன்பு வைத்திருக்கிறார்கள். அல்லாஹ் சோதிக்கிறார். அல்லாஹ் சோதிக்கிறார். வீட்டுல ஒண்ணும் இல்லை, நோம்பு திறக்கிறதுக்கு இப்ப நம்ம நோம்பு திறக்கிறது சுபஹானல்லாஹ் எடுத்து நோம்பு வைக்க ஆசையா இருக்கு. அவ்வளவு நோம்பு திறக்கலாம். எங்க அசுத்தாலா சொல்லுவாங்க, காலையில சகல சாப்பிடும் பொழுது பகல் ஊரை சாப்பிடாம இருக்க வேண்டியது இருக்குதே நினைச்சிட்டு வருவது. நோம்பு திறக்கிற நேரத்துல அவர்ல கூட சாப்பிடாம இருந்துட்டமே அப்படின்னு நினைச்சிட்டு வரக்கூடிய சுபஹானல்லாஹ் அப்படி நம்ம நினைக்கிறோம். ஆனா அவங்க வீட்டுல ஒண்ணும் இல்லை, வீட்டுல ஒண்ணும் இல்லை. நோம்பு வச்சிருக்கிறாங்க. முதல் நாள் நோம்பு வச்சாங்க. நோம்பு வச்சுட்டு வீட்டுல ஏதோ சின்ன பொருளை தயாரிச்சு சாப்பிடுறதுக்காக இருக்கும் பொழுது வாசல் யா அஹ்லல் பைத் யா அஹ்லல் பைத் அத்இமுல் மிஸ்கீன் அத்அமகுல்லாஹ். நபியுடைய குடும்பமே சாப்பிடாமல் எனக்கு ரொம்ப சிரமமாக இருக்கு, மௌத்தினுடைய நிலைக்கு நெருங்கி விட்டது, அவ்வளவு பசியாக இருக்கு. நபியினுடைய குடும்பமே பசியை கொஞ்சம் பாருங்கள், எனக்கு உணவடியுங்கள், அல்லாஹ் உங்களுக்கு உணவடிதான். அவ்வளவுதான். நோம்பு திறக்க வச்சிருக்காங்க, பிடிக்க வச்சாங்க. நோம்பு திறக்க வச்சாங்க. நம்ம செய்யலன்னு நாளைக்கு போதை கழிச்சு ஓடிடுவோம். நம்ம ஒத்துக்கு தெரியாது, வேற ஒத்துக்கு தெரியாது. நோம்பு திறக்க வச்சிருந்தாங்க, நாம குறைஞ்சது ஒரு 10 வரையாவது சொல்லிடுவோம். சொல்லுமா இல்லையாங்க? அதெல்லாம் முகஸ்துதியினுடைய செய்யலாம். சில அமல்களை என்ன செய்யணும், மறைக்கிறது வழியா கூலி அதிகமா இருக்க முடியல. இதே பேச்சு வாக்கில் கேட்கவே மாட்டாது, ஒரு மாதிரி சொல்லிடுவோம். இப்படி ஒரு நடைமுறை இருக்கு. அதனால 2 பேரும் செய்யல. அவங்க நோன்பு வைப்பதற்காக வேண்டி, நோன்பு திறப்பதற்காக வைத்திருந்த அந்த பொருளை நபியினுடைய குடும்பமே பசியினால் இவ்வளவு நான் சிரமப்படுகிறேன் சொன்ன உடனே அல்லாஹ் உங்களுக்கு உணவளிக்கட்டும் சொன்ன உடனே அடுத்த நாள் 2வது நோன்பு வச்சிருக்கிறான். அடுத்த நாள் வாசல்ல வராது. யா அஹ்லல் பைத் அத்இமுல் யதீம் அத்அமகுல்லாஹ். நபியினுடைய குடும்பமே, தாய் தகப்பன் இல்லாத ஒரு எத்தீமான பிள்ளை நான், பசியில இருக்கிறேன், எனக்கு சம்பாதிப்பதற்கான வசதியோ சூழலோ எனக்கு இல்லை, எனக்கு உணவளியுங்கள், அல்லாஹ் உங்களுக்கு உணவளிக்கிறான். 2வது நாள் உணவு கொடுத்தாங்க. 3வது நாள் அசீர், அவர் ஒரு கைதி, நான் பல நாட்களாக இப்படி சிறைப்பட்டு விட்டேன், சிரமத்தில் இருக்கிறேன், நபியினுடைய குடும்பமே பசியை போக்குங்கள். 3வது நாள் கொடுத்தாங்க. யாருக்கும் தெரியாது அந்த ஆயத்தை. وَيُطْعِمُونَ الطَّعَامَ عَلَى حُبِّهِ مِسْكِينًا وَيَتِيمًا وَأَسِيرًا. அல்லாஹ்வின் மீது கொண்ட அன்பின் காரணத்தினால் وَيُطْعِمُونَ الطَّعَامَ அவர்கள் உணவு கொடுத்தார்கள். அலா ஹுப்பிஹி அல்லாஹ்வின் மீது கொண்ட அன்பின் காரணத்தினாலே அவர்கள் உணவளித்தார்கள். மிஸ்கீனன் வயதீமன் வஅசீரா. அந்த ஏழைக்கும் அதேபோல் அந்த எத்தீமான பிள்ளைக்கும் அந்த கைதிகளுக்கும் உணவளித்தார்களே. அந்த ஆயத்தை பாருங்கள். மக்கள் சொல்றாங்க, நம்ம வீட்டுல ஏதாவது யாருக்காவது விருந்து கொடுக்குறோம் வைங்க, துவா வருது சொல்லக்கூடாது. அவங்க போதனை, அவங்க கடமை. அல்லாஹ் அந்த உணவளித்தவர்களுக்கு நீ அல்லாஹ் மத்தனையும் மன்னா தாமா ரப்பே உணவு கொடுத்தவர்களுக்கு நீ எல்லா வரக்கத்தையும் செய்யணும். போதனை அவங்க கடமை. போதனை நம்ம சொல்லக்கூடாது. ஏன்னா நமக்கு அல்லாஹ்வுடைய மஹப்பத்துக்காக அந்த காரியத்தை செய்யணும். அல்லாஹ்வுடைய அன்பிற்காக மாத்திரம்தான். லா உரீது மின்கும் ஜஸாஅன் வலா ஷுகூரா. யாரிடத்திலும் நன்றியையும் கூட எதிர்பார்க்காமல், நன்றியையும் கூட எதிர்பார்க்க மாட்டார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறானே, அதுக்கு அப்படி விளக்கத்தை சொல்றான். அதனால் வாழ்க்கையில் அப்படி இவ்வளவு உயர்ந்த அந்தஸ்தை பெற்றார் என்று சொன்னால், உலகத்தில் சாதாரணமாக ஒரு மனிதன் உயர்நிலையில் ஆகிறான் என்றால் அதற்கான எத்தனை கஷ்டங்களை படுவார்களோ அதே போல சொர்க்கத்தினுடைய தலைவர் அன்னை பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா இந்த உன்னதமான அந்தஸ்தை பெறுவதற்காக அவ்வளவு சிரமங்களை பெற்றார் என்பதை வாழ்க்கையில் ஏராளமான நிகழ்ச்சி மக்களே ஏராளமாக சம்பந்தப்பட்ட
சொல்லப்பட்டது ஹதீஸிலே வருகிறது. நேரத்தினுடைய நிலைகளில் நான் இந்த காரியத்திலே எடுத்து செல்ல இயலவில்லை, ரொம்ப நேரம் ஆயிருந்ததுனால நான் இந்த காரியத்திலே கடந்து செல்றேன். நமது உயிரின் மேலான கண்மை அன்னை பாத்திமாவின் மீது வச்சிருந்த பிரியங்கள் இருக்கிறது சாதாரணமானதல்ல. சல்லாசம் அப்பாத்தாக போறாங்க. இன்றும் ஒரு வலுவுள்ள ஈமானுடைய ஒருவருக்கு முன்னால் நம்ம ஒப்பாக்க சொல்ல முடியாது. நம்முடைய உள்ளத்திலும் அவ்வளவு வேலையை தரக்கூடிய இந்த நிலை. பாத்திமா நாயகம் பக்கத்தில் இருக்கிறாங்க. சல்லாசுடைய ஒப்பாக்கு அவங்களால காண முடியவில்லை. அதை நினைத்து அழுகாத நாள் இல்லை. பாத்திமா இல்லாம சல்லாசுல ஒப்பாட்டாங்க. பின்னால அவங்க வாழ்க்கையை சிரிச்சது இல்லை. மனசு எல்லாம் கூப்பிட்டு கேட்டாங்க, மனசே கைப்ப பாவத்தை அனுப்பிச்சு உங்களுக்கு எப்படி மனசு செல்லாசனம் உள்ள வச்சு நீங்க அவங்க மேல மண்ணள்ளி போடுறது உங்களுக்கு எப்படி மனசு வந்துச்சு? அரசு கேட்டாங்க. அரசு தான் பயந்து விட்டாங்க. அந்த அன்பினுடைய நிலைப்பாடுகிறது பாத்திமா தான் ரசூலா கூப்பிட்டாங்க. பாத்திமா தான் ரசூலா கூப்பிட்டாங்க. பாத்திமா அதுல ஒரு ரகசியம் சொல்றாங்க. இன்ன பாத்திமா ஒவ்வொரு வருடமும் இறை அரைசலாம் ஒரு தடவை இருந்து குர்ஆன் முழுவதையும் நடத்துவது வரை காண்பிப்பாரு. ஆனால் இந்த வருஷம் 2 தடவை வந்துட்டாங்கம்மா. எனவே இவரையெல்லாம் 2 தடவை வந்து இந்த செயல் இருக்கிறது. என்னுடைய வஃபாத்துடைய நெருக்கத்தை காட்டுவதாக உணர்கிறேன் சொன்னார். பாத்திமா அந்த அழுகையை செல்லாசலமாக கட்டுப்படுத்த முடியும். அந்த அழுகைகள் எல்லாம் கட்டுப்படுத்த முடியும். அவங்க அந்த அளவுக்கு தேர்ந்தார்கள். இந்த நேரத்திலே ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நேரத்தில் சொன்னாங்க, பாத்திமா நீதான் என்னை வந்து சேர்பவர்களில் முதலாவது என்று சொன்னார். என்னுடைய குடும்பத்தில் நீதான் முதலாவது இல்லை என்று சொன்னார். அந்த நீ செய்யறத்தில் சாயி முக்மினீன் உலகத்தில் முக்மினத்தான ஈமான் கொண்ட எல்லா பெண்களுக்கும் சொர்க்கத்தில் தலைவியாக இருக்கக்கூடிய ஒரு மகத்தான பாக்கியத்தை தந்திருக்கிறானே, அது உனக்கு போதாதா கேட்டார். தாய்மார்களே, உங்களிடத்திலே பணிவோடு கேட்கிறேன். நீங்க துவா செய்யும்போது எவ்வளவோ துவா செய்யுங்க, மறக்காம இந்த துவாவும் செய்யுங்க. அல்லாஹ் சொர்க்கத்திலே பெண்களுக்கெல்லாம் தலைவி என்று பாத்திமா நாயகி சொன்னார். அவருடைய தலைமையின் கீழ் செல்லக்கூடிய அந்த கூட்டத்திலே வந்து சேர்க்கிறது என்று சொன்னீங்கன்னா அல்லாஹ் அவ்வளவு ஆனந்தப்படுவார். நீங்க உள்ள முறையில் உங்களுடைய துவாக்கள் அதை செய்யும் பொழுது அல்லாஹ் தஆலா அவ்வளவு ஆனந்தப்படுவார். சல்லாஹ் செய்தியை சொல்றாங்க. இவர்களை இந்த செய்தியில நீங்க யோசிச்சு பார்க்கணும். சல்லாஹ் தன்னுடைய வஃபாத்தை சொல்கிறார், தன்னுடைய வஃபாத்தை சொல்றாங்க. அதே போல தன் மகளின் வஃபாத்து எப்பொழுதுன்னு சொன்னார். என்னுடைய மகளுடைய வஃபாத்து எப்பொழுதுன்னு சொன்னார். சல்லாஹ் சொன்னார். மகளுடைய வஃபாத்து எப்போ சொன்னாங்க என்று மாத்திரமல்ல, மகளிடத்திற்கு நேரடியாக சொல்கிறார். நீங்க மறுவரை வந்து சேர அப்பொழுது பாத்திமா சிரிச்சார். அந்த மனோவரிமை உலகத்தில் யாருக்கும் இல்லை. அந்த இறை நம்பிக்கை, அந்த நேச உலகத்தில் யாருக்கும் இருக்க இயலுமா? பாத்திமா சிரிச்சார். இதற்கு ஆயிஷா கூப்பிட்டு கேட்டார், முதல்ல சொன்னாங்க அழுத, 2வது சொன்னாங்க சிரிச்சிருந்தோம். உலகத்து பாத்திமா நாயகி சொன்னாங்கன்னா அது ரகசியங்கிறதுனாலதான் என் காதல கூப்பிட்டு சொன்னாங்க. இது பகிரங்கமா சொல்றதா இருந்தா பொதுவா சொல்லியிருப்பாங்க. அதுமே நாயகம் சொல்லும் இப்போ ரகசியம் ஒரு விஷயத்தை ஆக்கிட்டாங்களோ அதை வெளிப்படுத்துறது முறையான வேண்டாம். அதனால அந்த செய்தியை பாத்திமா நாயகி சொல்லல. சொல்லாசனுடைய வஃபாத்துக்கு பின்னால நடந்த ஒரு விஷயத்தை சொல்லாம இருந்தா குற்றம் வந்துடும், நல்லா சில காரியத்தை மறைக்கக்கூடாதுன்னு சொன்னானே, அதெல்லாம் பயந்து சொன்னாங்க. நமக்கு தன்னுடைய வஃபாத்தினுடைய நிலையில் அந்த தான் பக்குவத்தை பெற்றிருந்தார். எந்த காரணம் சொன்னா தன்னுடைய தந்தையை அருமை முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சீக்கிரமே சந்திக்க போகிறோம் என்றால் அதே தான் சந்தோஷம். சீக்கிரமா நாயகத்தை சந்திக்கிறோம். ரீசனையும் பார்க்கிறோம். அப்படித்தான் நடந்தது. புனிதமான ரமலானுடைய மாதம் பாத்திமா வரலாம். அன்னை உம்மா ஐமன் ரலியல்லாஹு அன்ஹா அவங்களை கூட விட்டாங்க. 3 தலைமுறை கண்ட பாக்கியவதி அன்னை உம்மா ஐமன் ரலியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாய். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் வாழ பாக்கியம் பெற்றவர்கள், உங்களுடைய பிள்ளைகளுடைய காலத்தில் வாழ பாக்கியம் பெற்றவர்கள். 3 தலைமுறை கண்ட பாக்கியவதி அன்னை உம்மா ஐமன் ரலியல்லாஹு அன்ஹா.
உண்மை என் தாய்க்கு எனக்கு தாயாக திகழ்வது என்று சொல்லுவான். இந்த உம்மா என்ன கூட விடுறாங்க பாத்திமா இருந்தாங்க. அவங்க வந்தவங்க சொன்னாங்க அபி முஹம்மதன் என்னுடைய தகப்பனாருக்கு முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் கண்டேன். என் கூட வந்துருவான்னு என்ன கூப்பிட்டாங்க. அது என்னுடைய பாத்திரத்தை இருக்கும்னு சொன்னாங்க. அதனால அடியில் நான் பள்ளியில் இருக்கிறாங்க அவரை கூப்பிடுவாங்கன்னு சொன்னாங்க. அடியில் நான் பள்ளியில் இருக்கிறாங்க கூப்பிடுவாங்கன்னு சொன்னாங்க. அலிகல்லாக வந்த உடனே பாத்திமா நாயகி சொல்கிறார்கள், 3 விஷயத்தை நான் உங்களுக்கு வசியத்தாக சொல்கிறேன். 3 விஷயங்களை உங்களுக்கு நான் வசியத்தாக சொல்கிறேன். உசீக்கு தக்வல்லாஹ் அஸ்ஸ வ ஜல். எல்லா நேரத்திலும் அல்லாஹ்வுடைய அச்சத்தை கொண்டு உங்களுக்கு நான் வசியத்தை செய்கிறேன். அலிகல்லாக சொன்னாங்க, அது சொல்றதுக்கு தகுதி உனக்கு இருக்குமான்னு சொன்னாங்க. எங்கிட்ட சொல்றதுக்கு நான் தகுதி உனக்கு இருக்குமான்னு சொன்னாங்க. அதனால பாத்திமா நாயகி 3 வசியத்தை செய்தாங்க. முதலாவது எல்லா நேரத்திலும் அல்லாஹ்வுடைய அச்சத்தை கொண்டு உங்களுக்கு வசியத்தை செய்கிறேன். 2வது சொன்னாங்க, இன்னைக்கும் திமுறாக்கம் வகிப்பான், நான் ஒரு பலகீனமான பெண். பாத்திமா நாயகி சொல்றாங்க, இன்னைக்கும் திமுறாக்கம் வகிப்பான், நான் ஒரு பலகீனமான பெண். உங்களை திருப்திப்படுத்தக்கூடிய நிலையிலே, உங்களுடைய அன்பை பெறக்கூடிய நிலையில் நான் ஏதாவது குறை செய்திருக்கலாம். அதனால் நான் ஏதாவது குறை செய்திருந்தால் என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள். இருந்தாலும் பதில் சொன்னாங்க, யா பாத்திமா பல தஷ்டக்கி நீடா நபிக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் உங்ககிட்ட ஒரு கோரிக்கை வைக்கிறோமா, நாளை கியாமத்துடைய நாளையில் அருமையான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பத்தி நீ எந்த குறையும் சொல்லிடாதமான்னு சொன்னாங்க. உன்னுடைய அந்தஸ்து என்ன, கண்ணியம் என்ன, சுவனத்தினுடைய பெண்களுக்கெல்லாம் தலைவியாக இருக்கக்கூடிய பாக்கியம் இந்த அளவுக்கு சொல்றாங்கன்னா, பாத்திமா நாயகியினுடைய தாயார் கதீஜா அம்மாவுக்கும் பாத்திமா நாயகியுடைய தாயார் கதீஜா அம்மா உலகத்திலேயே சிறந்த பெண்கள் 4 பேர். அதில் கதீஜா எல்லாம் அவர்கள் உண்டு, மரியம் அலைஹிஸ்ஸலாம் உண்டு, ஆசியா அம்மா உண்டு, பாத்திமா எல்லாம் உண்டு. ஆனால் கதீஜா அம்மா எல்லாம் உண்டாங்க அவர்களுக்கு சேர்ந்து வாங்கக்கூடியவர்களே பாத்திமா சொன்னாங்க. அதனால நாளைக்கு கியாமத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னை பத்தி எதுவும் குறைகள் வச்சாதீங்கன்னு சொன்னாங்க. 3வது சொன்னாங்க, அதனால ராவியன் எவ்வகையான கற்கூனிய ராவியன் அண்ணி நீ என்ன பொருளையெல்லாம் சொன்ன, நீ என்ன பொருளையெல்லாம் சொன்ன, உன்னுடைய அந்தஸ்திற்கே நான் நடந்து கொள்ள அது ஏதாவது குறை இருக்கிற என்ன பொருளை சொன்னாங்க. என்னுடைய மனதில் விருப்பம், எனக்கு பின்னால் என்னுடைய சகோதரி மகளுமா அவரை வித்தியாசம் செய்திருக்க என்னுடைய மனதில் எனக்கு விருப்பம் இருக்கிறதையும் பார்த்தால் அருமையான பெருமக்களே, நம்முடைய பெருக்கிறதுல பாத்திமா நாயகியுடைய பேரால நீங்க குர்ஆன் சொல்லி போதுங்க. அந்த பழக்கமெல்லாம் வைக்கணும். அதான் சுன்னத் ஜமாஅத்துடைய கொள்கை. வழிகட்ட முஅத்தஸிலாத்துடைய கொள்கைதான் ஹயாத்தா இருக்கிறவங்க மௌத்தானவங்களுக்கான ஒரு சத்கா செய்தா, ஒரு ஹஜ் செய்தா, ஏதாவது நன்மையை சேர்த்து வச்சா சேராதுங்கிறது முஅத்தஸிலாத்துடைய கொள்கை, சுன்னத் ஜமாஅத்துடைய கொள்கை. வழிகட்ட முஅத்தஸிலிகள் ஒரு கூட்டம் அவர்களுடைய கொள்கை. நம்முடைய கொள்கை அப்படி இல்லை. அதனால பாத்திமா நாயகி குர்ஆன் ஓதுங்கன்னு சொன்ன உடனே அதில் எனக்கு ஏற்பட்ட அனுபவங்கள் கொஞ்சம் சொன்னாங்க. இன்னைக்கு பயான் அவர் இல்லை, நீங்க ஓத சொன்னீங்க சத்து. குடும்பத்துக்கு நாங்கள் எல்லாரும் சேர்ந்து உட்காந்து நாங்கள் 3 பேர் சேர்ந்து உட்காந்து ஓதணும். 9 குர்ஆன் சத்தம் பண்ணியிருக்கேன் சத்து. நான் வெளிநாட்டுக்கு பயணம் வரேன், அதனால நீங்க துஆ செய்யுங்கன்னு சொல்லிட்டு குறைந்த நாட்களில் 9 குர்ஆனை வீட்டில் உள்ள எல்லோருமாக சேர்ந்து சத்தம் பண்ணியிருக்கேன். அது மாதிரி இன்னொரு 2 பெண்மணிகள் போகணும்னு சொன்னாங்க. அவங்க சொன்னாங்க, பாத்திமா நாயகிக்கு குர்ஆன் ஓதி இருக்கிறோம், அதே போல அவங்களுடைய அருமையான கணவர் இதற்கு அறிவில்லாத்தாலும் அவர்கள் பெயரால் நான் குர்ஆன் சேர்த்து ஓதி இருக்கிறோம். நபிகளுடைய குடும்பத்தார் அந்த ரீதியில அவங்களுக்கும் அதை கொண்டு பாத்திமா நாயகி திருப்தி பெற்றாங்க இல்லையா, அதனால அவங்களுக்கும் சேர்த்து குர்ஆன் ஓதி இருக்கிறோம் சொன்னாங்க. அதனால ரொம்ப பெரிய ஆனந்தம். அப்படி சாலிஹீன்களுக்காக நாம எதையாவது ரசூலுல்லாஹ் மேல ஒரு ஸலவாத் ஓதுறாங்க, நம்ம ஸலவாத் ஓதுனா அவங்களுக்கு அந்தஸ்து கூடமா? அப்படி இல்லையே. ஸலவாத் ஓதுற காரணத்தினால் அல்லாஹ் நமக்கு அந்தஸ்தை தருகிறார். அதேபோல் சீரேஜிகளை நன்மக்களை அவர்களுக்கு பெயரான நாம் ஒரு காரியத்தை நன்மையான காரியத்தை செய்யும் பொழுது அந்த பெருமக்கள் நமக்காக துஆ செய்கிறார்கள், அந்த பெருமக்கள் நமக்காக துஆ செய்கிறார்கள். அதனாலே அந்த அடிப்படையிலே பாத்திமா நாயகி மீது அருமையான நம்முடைய தாய்மார்கள் அதே மாதிரி நம்முடைய பெரியவர்கள் வைத்திருக்கக்கூடிய அந்த அன்பினுடைய அந்த வெளிப்பாடுகள் எவ்வளவு விஷயங்களை சொல்றாங்க.
எவ்வளவு விஷயங்கள், அவ்வளவு அன்பினுடைய வெளிப்பாட்டை இங்கே காண்பித்தார்கள். வழியாக சதபாக்களை செய்வதன் வழியாக நல்ல காரியத்தை இந்த பிரியத்தை எல்லாம் நீடிக்கணும் வாசிக்கணும். இதுதான் நம்முடைய வாழ்க்கையிலே ஈடேற்றத்துக்கு நம்ம எவ்வளவோ பேர் கிட்டத்தட்ட 2000க்கும் மேற்பட்ட குர்ஆன் ஷரீஃப் ஓதப்படுகிறது. சாதாரணமான வாக்கியமா அந்த பெருமக்களுடைய கவனித்து வைக்க ஊரில் வந்து ஆக்கிட்ட போதும் நம்முடைய ஈமானுடைய நிலைகளுடைய வேறுபாட்டுகள் காரணமாக. அதனால இன்னைக்கு கால வராது சொன்னார், நான் பிரயாணம் சேர முடியல, ட்ரெயின்ல வந்துட்டு இருக்கிறேன், நான் வந்து செய்யறேன் குர்ஆன் ஷரீஃப் நான் ஓதி முடிச்சிருக்கிறேன், நான் வந்து 70,000 தடவை இந்த செலவாக்கு ஓதி இருக்கிறேன், 10,000 தடவை நான் யாசின் ஓதி இருக்கிறேன் என்று அவங்களுடைய குடும்பத்தால் ஓதுறது. அதனால அல்லாஹ் ஓதுன அந்த லிஸ்ட் வரும். அதை எல்லாத்தையும் சேர்ந்து நம்ம அந்த சீதைகளுக்காக, இந்த அன்னை பாத்திமா அண்ணா அவர்களுக்காக, நபியினுடைய மற்ற குடும்பத்தார் இன்ஷா அல்லாஹ் நீயத்து வச்சு நாம் எல்லாரும் அவங்களுக்கு அதிகா செய்து இன்ஷா அல்லாஹ் வாசி விடைபெறுவோம்.